Hello guys, this is VR Boys. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஆக்ஷன் பாஸ்ல ரெண்டாவது ஹையஸ்ட் அமௌண்ட் வச்சிருந்த சிஎஸ்கே பத்தி தான் பார்க்க போறோம். சிஎஸ்கே அவங்களோட ஆக்ஷனை முடிச்சுட்டு வந்துட்டாங்க. இப்போ அந்த ஆக்ஷன்ல இருந்து அவங்களோட பிளேயிங் டோல் எப்படி இருக்கும், யாரெல்லாம் அவங்க பேக்கப்பா யூஸ் பண்ணலாம், அந்த ஸ்ட்ராட்டஜி அனலைசிஸ் பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகே, நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி கமெண்ட் செக்ஷன் படிப்போம் அப்படின்ட்டு லைவ் வீடியோல சொல்லியிருந்தோம். இப்போ நான் ஒரு 2-3 கமெண்ட் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஜஸ்ட் அதை ஷோ பண்றேன். உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்தா அதை மட்டும் சொல்லுங்க 2 பேரும். ஓகே, ஃபர்ஸ்ட் செல்வ கணபதின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சிஎஸ்கே ஆப்ஷன் குட்டா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஒரு கொஸ்டின் மார்க் ஒன்று போட்டிருக்காரு, குட்டா பேடா. இப்போ சிஎஸ்கே ஆப்ஷன் குட்டா பேடான்னு கேட்கறதுக்கு பதிலா அவர் வேற மாதிரி கேட்டிருந்திருக்கலாம். சிஎஸ்கே ரைட் பிளேயர்ஸ் தான் எடுத்திருக்காங்களா இல்லையாங்கிறத கேட்டிருந்தாருன்னா ஒரு கரெக்டான ஆன்சர்ஸ் நம்ம கொடுக்கலாம். நான் இந்த ஆன்சருக்கு நான் அந்த பதிலே சொல்லிடுறேன். கரெக்டான பிளேயர்ஸ் தான் எடுத்திருக்காங்களான்னு கேட்டா நான் கரெக்டான பிளேயர்ஸ் தான் எடுத்திருப்பேன். ஆனா டார்கெட்டபிள் பிளேயர்ஸ் கிடைச்சாங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அவங்க டார்கெட் பண்ணி போனது ஒரு ஆண்ட்ரே ரசல் மேக்ஸ்வெல் ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடி அவன் ஒரு நம்பர் 8 ஸ்பாட்டை ஆண்ட்ரே ரசலுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் அவங்க ஆக்ஷனுக்கே போனாங்க. அவர் இல்லாத பட்சத்துல அதுக்கு அடுத்தது யார் இருக்கா? ஜேசன் ஹோல்டர் இருக்காரு. கேமரான் கிரீன் லிஸ்ட்ல இல்ல, ஜஸ்ட் ஒரு பிரைஸ் ஏத்தி விடுறதுக்கு தான் போனாங்க. அவர் நம்பர் 8 ஆட வைக்க முடியாது. சோ ஆண்ட்ரே ரசல் இல்லாத காரணத்தால ஜேசன் ஹோல்டருக்கு போனாங்க. ஜேசன் ஹோல்டரும் கிடைக்கல, எங்கே போயிட்டாரு 7 கோடி வரைக்கும். அதுக்கப்புறம் ஜாக்கெட் பெட்ஸ்க்கு போனாங்க, அவருமே கிடைக்கல. அவங்களுக்கு அமைஞ்சது சாக் ஃபோக்ஸ் தான் அமைஞ்சாங்க. சோ டார்கெட்டபிள் பிளேயர்ஸ் 1-2 இடத்துல மிஸ் பண்ணாங்க. அதே மாதிரி டெத் பவுலிங் ஆப்ஷனா முஸ்தபிஸுக்கு போனாங்க. அவங்க நினைச்சது ஒரு 3 கோடி 4 கோடி கிடைச்சிடலாம் அப்படின்ட்டு. ஆனா அவருமே எங்கேயும் போறாரு நமக்கு. சோ அந்த இடத்துலயுமே ஒரு 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 டார்கெட்டபிள் பிளேயர் மிஸ் ஆச்சு. சோ என்ன கேட்டீங்கன்னா, என்ன பொறுத்த வரைக்கும் என்ன பிளேயருக்கு வந்தாங்களோ அந்த பிளேயர் எடுத்தாங்க. ஆனா அந்த பிளேயரோட வேல்யூ தான் அவங்க நினைச்ச பிளேயர் கொடுப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரியல. சோ ஆக்ஷனிஸே குட் தான், ஆனா டார்கெட்டபிள் பிளேயர் மிஸ் பண்ணிட்டாங்க. கார்த்தி, உன்னோட கருத்து? சிஎஸ்கே நல்லா தான் பண்ணியிருக்காங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அவர் சொன்ன மாதிரி ரைட் பிளேயர்ஸ் சூஸ் பண்ணாங்க. ஒரே ஒரு சேஞ்சு, போன வருஷம் அந்த மிடில் எப்போ ஆயுஷ் மாத்திரை பிரிவிஸ் வந்தாங்களோ அப்பத்துல இருந்து சிஎஸ்கே இப்பெல்லாம் யங்ஸ்டர்ஸை நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அது நல்லதா படுது ஃபேன்ஸ்க்குலாம். ஏன்னா அடுத்த ஜென்னை உருவாக்கணும், அடுத்த சிஎஸ்கேவை. ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்தவங்களாம் அந்த ரைனா, பிராவோ, தோனி, மெக்கலம், டுவேன் ஸ்மித் அந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் இருந்தபோது இப்ப டீம் கொஞ்சம் சறுக்குச்சு நடுவில். அந்த பீரியட்ல இப்ப டெவலப் பண்றதுக்காக யங்ஸ்டர்ஸ்க்கு போனது நல்லா பண்ற மாதிரி எனக்கு தோணுது. ஈவன் தோ மிஸ்டு ஜேசன் ஹோல்டர், முஸ்தபிசூர் மிஸ் பண்ணியிருந்தாலும் நல்லா பண்ணியிருக்காங்க. யங்ஸ்டர்ஸ்க்கு போனதுனால நான் சொல்றேன் பியூர்லி இது. ஓகே, நீங்க 2 பேரும் குட் சைன் தான் காட்டியிருக்கீங்க. சிஎஸ்கேவோட ஆக்ஷன் அப்ப குட் சைன் தான். ஓகே, நம்ம அடுத்த கமெண்ட் போயிடலாம். இந்த கமெண்ட்டுக்கு தான்ப்பா நான் வெயிட்டிங். பெஸ்ட் 11ன்னு ஒன்று போட்டிருக்காரு. அந்த பெஸ்ட் 11 அப்படியே படிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆயுஷ் மாத்ரே, அப்புறம் சஞ்சு சாம்சன், ருத்ராஜ், பிரவிஸ், தூபே, கார்த்திக் சர்மா, பிரசாந்த் வீர், டோனி, நூர் அகமத், கலீல் அகமத், அப்புறம் எல்லிஸ், இம்பாக்ட் பிளேயர் கம்போஸ். இந்த பிளேயிங் 11 சொன்னது ஹாரி பாட்டர். அவர் ஒரிஜினல் நேம் தெரியல, அவரோட சேனல் நேம் ஹாரி பாட்டர். ஓகே, இதை பத்தின கருத்துக்கள்? ஹாரி பாட்டர் நீங்க கரெக்டா தான் போட்டிருக்கீங்க. ஆக்சுவலி நாங்க எப்பவுமே பிளேயிங் 12 3 ஆப்ஷன்ஸோட வருவோம். இந்த 3 ஆப்ஷன்ஸ்ல நாங்க பிளான் பண்ணிருக்கோம் இந்த பிளேயிங் 12. நாங்க அது என்ன ஏதுங்கிறத நாங்க அந்த பிளேயிங் 12 வரும்போது ஹாரி பாட்டர்ங்கிறவங்க பேரை நாங்க மென்ஷன் பண்ணி நாங்க சொல்றோம். என்ன கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஸ்குவாட்ல போனா என்ன ஆகும்னா, ஒரு பவுலிங் ஆப்ஷன் இடிக்கும். என்ன கேட்டீங்கன்னா, ஸ்டில் பிரசாந்த் வீர் ஒரு 4 ஓவர் போடுவாரா எனக்கு தெரியாது. நான் அவரோட பவுலிங் ஸ்கில் இது வரைக்கும் எங்கேயுமே பார்த்ததில்ல. மேபி விஜய் ஹசாரி ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் ஹாட் ஸ்டார்ல எங்கேயாச்சும் லைவ் போட்டாங்கன்னா மேபி உட்காந்து பார்க்கலாம். சரிதான், அவரோட பேட்டிங் நான் 100 மார்க்ஸ் கொடுப்பேன். அவ்வளவு ஒரு பவர் ஹிட்டிங் டவுன் தி ஆர்டர்ல பெரிய பெரிய பிரம்மாண்டமான 6 அடிக்க அவரால் முடியும். ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா, அவரோட பவுலிங் 4 ஓவர் கோட்டா கம்ப்ளீட் பண்ணுவாரான்னு தெரியாது. சிவம் டுபே இன்டர்நேஷனல்ல போடுற மாதிரி அங்கேயுமே 2 ஓவர் போடுவாரா? அப்படி போட்டா மேபி மேனேஜ் பண்ணலாம். ஒரு ஓவர் 2 ஓவர் அவருமே அந்த போய் பவுலிங் போடணும். ஒரு நியூ பேட்ஸ்மேன் கிரீஸ்ல வந்தாருன்னா ஒரு 2 ஓவர் தள்ளிட்டு போயிடணும் அந்த இடத்துல. சோ அந்த மாதிரி பண்ணா ஓகே, இந்த டீம் ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க சொல்றதுபடி இப்ப டோனி நம்ம உள்ளாடி கொண்டு வந்தோம்னா ஒரு பவுலிங் ஆப்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. அது என்னங்கிறது நான் ஆப்ஷன் வரும்போது சொல்றேன். பிளேயிங் 12 ஆப்ஷன் வரும்போது. ஓகே, கார்த்தி சொல்லு. மேட் ஹென்ரி மட்டும் இந்த ஸ்குவாட்ல வந்தா போலிங் அட்டாக் செமையா தோணும் தெரியும். ஏன்னா கலீலும் மேட் ஹென்ரியும் போட்டானா பவர் பிளேல ஒரு 50 ரன்ஸ்க்குள்ள ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம். மேபி 60க்குள்ள. எனிவே 60க்குள்ள இருந்ததுன்னா அது வின் பண்ண மாதிரி தான் அர்த்தம். ஸோ மேட் ஹென்ரி, எல்லிஸ் இவங்க 2 பேரும் எப்படியாச்சும் வைக்கணும். பிளஸ் நூர் அகமது. டாப் ஆர்டர்ல நம்ம ஃபாரின் பேட்ஸ்மேன் நம்ப வேணாம், வெறும் பிரிவிஸ் மட்டும் போகும்ட்டு நான் நினைக்கிறேன் இந்த லெவல்ல. இப்ப இவர் கொடுத்த லெவல்ல வச்சு சொல்றேன் நான். கார்த்திக் ப்ரோ, நீங்க சொன்னதை நான் அக்செப்ட் பண்றேன். இதுக்கு ஆன்சர் எல்லாமே நம்ம பிளேயிங் அந்த இதை பார்க்கும்போது நம்ம எல்லாத்துக்கும் பதில் கொடுக்குறேன். நோட் பண்ணி வச்சிருக்கோம். ஓகே ஓகே, சரி, அடுத்த இது போயிடலாம். இதுதான்ப்பா அப்ரிசியேஷன் ஒன்று கமெண்ட் வந்திருக்கு, அப்படியே படிச்சிடுறேன்.
ப்ரோஸ் யூ ஆர் குட் 100%. அதர்சன் யூ ஆர் வெரி நாலேஜபிள் பர்சன். இதுக்கப்புறம் வருதுதான் எனக்கு பிடிச்ச ஒரு வேர்டிங்ஸ். நோட் பண்ணிக்கோங்கப்பா. ஸ்பீடா கேஷ் கதறாங்க, ஆனி ஒரு ஓவரா கதறாரு. ரீசன் ஃபார் ஓவர் பிரைஸ் அன்கேப்டு பிளேயர்ஸ் கார்த்திக் அண்ட் வீர், வி ஷுட் என்கரேஜ் தெம். உங்களோட கருத்துக்கள். இப்போ இந்த அந்த ஓவர் பிரைஸ்டுங்கிற மேட்டருக்கு நான் வரேன். இப்போ சிஎஸ்கே பை பண்ண 4 ஃபாரின் ஆப்ஷன்ஸுமே அந்த பிளேயிங் அந்த ஸ்குவாட போட்டுருங்க, அப்படியே ஸ்குவாட போட்டுருங்க ப்ரோ, ஃபுல் ஸ்குவாட போட்டுருங்க. இப்போ சிஎஸ்கே பை பண்ண 4 ஃபாரினர்ஸுமே பேஸ் பிரைஸ்ல எடுத்திருக்காங்க. இது நோட் பண்ணீங்களா? நோட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யாருக்குமே செகண்டரி பிட் போவே இல்லை. என்ன கேட்டீங்கன்னா, இந்த பிரைஸ் ஏத்தி விட்டது யாரு? எஸ்ஆர் கைச்சு. எஸ்ஆர் மத்த டீம்ஸும் சரிதான், சோசியல் மீடியாஸும் சரிதான், நம்மள மாதிரி ஃபேன்ஸும் சரிதான், இல்ல ரிவ்யூ பண்றவங்களும் சரிதான். என்ன நினைச்சாங்கன்னா லியாம் லிவிங்ஸ்டன் சிஎஸ்கேன்ட்டு அங்கதான் வச்சான் செக் சிஎஸ்கே. அவன் என்ன நினைச்சானா, ஏமாத்தி அதே கேலிபர் இருக்கக்கூடிய மேத்யூ சாட்டை இங்க 1.5 கோர்ஸ்க்கு வாங்கின எங்களுக்கு அதே மாதிரி 13 கோடிக்கு வந்து எஸ்ஆர் கைச்சுக்கு லியாம் லிவிங்ஸ்டனை நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, நாங்க அந்த போட்டிக்கே வரலான்னு விட்ட சிஎஸ்கே வந்து கெத்து தான். நான் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல அதே கேலிபர் இருக்கிற மேத்யூ சாட்டை எடுத்தாங்க 1.5 கோர்ஸ்க்கு. சோ என்ன கேட்டீங்கன்னா, ஓவர் பிரைஸ் அப்படி பார்த்தா எல்லா டீமுமே ஓவர் பிரைஸ் தான். என்ன இருக்கிற ரிசோர்சஸ் வந்து மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ் ரொம்ப கம்மி. அதை தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பா பிரசாந்த் வீருக்கு போறாங்கன்ட்டு பண்ண ஒரு வேலை தான் காவியாக்கா பண்ணாங்க. இன்னொன்னு இதுல எஸ்ஆர்ஹெச்சோட பவுலிங் கோச் இருக்காரு வருணாரன், அவர் வந்து வெளியில ஸ்டேட்மெண்ட் விடுறாரு. அந்த ஆக்சன் நடந்துட்டு இருக்கும்போது என்ன ஸ்டேட்மெண்ட் விடுறாருன்னா, நாங்க வந்து பிரசாந்த் வீரரை கண்டிப்பா எடுக்கிறதுக்கு தான் போனோம். ஏன்டா உருட்டுறீங்க நீங்க? எங்க ஆட வைப்பீங்க நீங்க? பிரசாந்த் வீரரை கொண்டு வந்து எங்க ஆட வைக்க முடியும்? அதான் நீங்க ஆட வச்சீங்கன்னா அந்த பிளேயர் எடுப்பீங்க. நீங்க பச்சையா தெரியுது நீங்க ஏத்தி விடுறதுக்கு தான் போனீங்க. அதுதான் கர்மா உங்களை வந்து ரிட்டர்ன் மறுபடியும் வந்து ஹிட் பண்ணிச்சு. நீங்க வந்து பிளான் பண்ணி 5 கோடியில லியாம் லிவிங்ஸ்டன் எடுத்துடலாம், அதுக்கு போட்டியா சிஎஸ்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு முதல்ல நீங்க பிரைஸ் ஏத்தி விட்டீங்க. அவங்க தெளிவா என்ன பண்ணாங்க, சாட்டை வந்து அதே கேலிபர் இருக்கிற பிளேயர் வந்து எடுத்தாங்க. இப்போ சாட்டை எங்க ஆட வைப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஒரு இம்பாக்ட் பிளேயர் அவரை நீங்க எங்க வேணாலும் ஆட வைக்கலாம். இப்போ ராஜஸ்தான் மாதிரியான டீம், ஜிடி மாதிரியான டீம்ல வந்து எக்கச்சக்க லெஃப்ட் ஹேண்டர்ஸ் டக்குன்னு பிளேயிங் 11 டாஸ் விழுந்ததுக்கு அப்புறம் பிளேயிங் 11 பார்த்துட்டு அவர் இம்பாக்ட் பிளேயர் வச்சிட்டீங்கன்னா, நீங்க சாட்டை கொண்டு வந்து ஒரு இடத்துல ஒரு ஆஃப் ஸ்பின் போடுறதுக்கு அவரோட ஆஃப் ஸ்பின் எல்லாம் ரொம்ப பேச வேரி பண்ணுவாரு, ரொம்ப டேன் பண்ணுவாரு. நம்ம அவரோட பவுலிங் அண்டர் ரேட்டடா இருக்கு, ரொம்ப மேத்யூஸோட பவுலிங் அண்டர் ரேட்டடா இருக்கு. அஸ் ஏ பேட்ஸ்மேன் அவர் வந்து பிளாட் பிட்ச்ல தான் ரொம்ப நல்லா பண்ணுவாரு. ஸ்பின் ட்ராக்ல வந்து பெருசா பண்ண மாட்டாரு, நான் அதை ஒத்துக்கிறேன். இருந்தாலும் அவரோட அந்த மொயின் அலியோட ரோல கொடுத்தீங்கன்னா அவர் செம்மையா பண்ணுவார் அந்த இடத்துல. சோ என்ன கேட்டீங்கன்னா, சிஎஸ்கே அவங்களோட இது ரொம்ப நல்லா தான் பண்ணிருக்காங்க. இதுல வந்து நம்ம ஆசனும் சரிதான், பீடாகும் சரிதான், ஓவர் பிரைஸ்டு சொல்றாங்க அங்க உட்காந்துக்கிட்டு. இப்போ பீடாக் வந்து ஒரு சேனல் அவரோட இதுல இல்ல முடிச்சிருங்க, நான் ஒரு சின்ன ஒரு லைன் வச்சிருக்கேன். ஓகே, இப்போ பீடாக் வந்து ஒரு வீடியோல கேட்கிறாரு, சர்ஃபராஸ் கான நான் எங்க ஆட வைப்பேன், ஊரில் படையில நான் எங்க ஆட வைப்பேன். ஐயா நீங்க வேணா வந்து ஒரு 25 பேர் வச்சு விளையாடக்கூடிய ஒரு டோர்னமெண்ட் கொண்டு வாங்க. முதல்ல பிளேயிங் லெவல் விளையாடுறது 11 பேர் தான். நீங்க எடுக்கிறது எல்லாமே பேக்கப் தான். மத்தபடி நீங்க எல்லாருமே எங்க ஆட வைப்பேன்னு கேட்டீங்கன்னா எல்லாரும் எங்க ஆட வைக்க முடியும். நீங்க தான் ஒரு டோர்னமெண்ட் புதுசா உருவாக்க கொண்டு வரணும். 25 பிளேயர் வச்சு விளையாடுற டோர்னமெண்ட் அப்படின்னா எல்லாரும் ஆட வைக்கலாம். புரியுதுல? சும்மா ஏதோ கதறல்ஸ்லயோ அப்படி சொல்றாங்களா, இல்ல ஏதோ பேசணும்னு சொல்றாங்கன்னா எனக்கு தெரியல. இல்ல அவருக்கு பிடிச்ச பிளேயர்ஸ் எடுக்கலன்னு சொல்றாங்களா எனக்கு தெரியல. இதுல அஸ்வின் வந்து அப்படியே அந்த ஆக்ஷன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி கார்த்திக் சர்மா வந்து பிடிச்சு போட்டா ரொம்ப நல்லது, பிரசாந்த் வீரரை பிடிச்சு போட்டா ரொம்ப நல்லதுன்னு பேசிட்டு இருந்தவர் இப்ப வந்து பிரைஸ் டேக் வச்சு கம்பேர் பண்றாரு. இதுல வந்து என்ன சொல்றாருன்னா, நீங்க ஜிம் இருக்கும், நைட் டைம்ல மேட்சஸ் இருக்கும், தூக்கம் இருக்காது, அவங்க பாடி எப்படி அந்த கண்டிஷனுக்கு அக்செப்ட் ஆகும். ஏன்டா இதெல்லாம் தெரியாம தான் ஒரு பிளேயர் வந்து போய் ஆக்ஷன்ல போய் பிட் பண்றாங்க. ஒரு பிளேயருக்கு இத்தனை கோடி கொடுத்து அந்த ஒரு மாசம் கேம்ப் இதுக்கு நடத்துறாங்க. இதெல்லாமே பிராக்டிஸ் பண்றதுக்கு அந்த ஒரு மாசம் கேம்ப் நடத்துறாங்க. இதுலயே அவங்க அடாப்ட் பண்ணிடுவாங்க, சும்மா எல்லாம் பண்ணல. நீங்க அந்த இப்போ சரி அந்த ஓவர் பிரைஸ்னு சொல்றீங்க, உங்களையும் இதே மாதிரி தானே ஒரு காலத்துல சிஎஸ்கே எடுத்து போட்டாங்க. மல்லையா கூட போட்டி போட்டு, விஜய் மல்லையா கூட போட்டி போட்டு அந்த டைம்ல நீங்க. சோ எனக்கு அஸ்வின் மேலையும் அசை ஒரு கிரிக்கெட்டரா எனக்கு மரியாதை இருக்கு, பீடாக் மேலையும் அசை ஒரு அனலிஸ்டரா எனக்கு ரொம்ப மரியாதை இருக்கு. ஆனா அந்த ஸ்டேட்மெண்ட் விடும்போது எப்பவுமே ஒரே மாதிரி தான் விடணும். மாத்தி நேரத்துக்கு ஏற்ற மாதிரி தகுந்தாப்புல எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தோம்னா உங்ககிட்ட இப்படிதான் நாங்க பேச முடியும். எங்களோட ரிப்ளை பதில் இப்படிதான் இருக்கும். சோ என்னோட இது நான் முடிச்சுக்கிறேன் இந்த இடத்துல. நீங்க இனிமே சொல்ல வேண்டாம் சொல்லிக்கோங்க. நான் ஒண்ணு சொல்றேன், கொஞ்சம் பெருசா இருக்கும், லென்த்தா இருக்கும். ஒரே ஒரு மீம் டெம்ப்ளேட், எரிதடி மாலா ஃபேனை போடு. இந்த மீம் டெம்ப்ளேட் தான். யாரெல்லாம் வந்து அந்த ஓவர் பிரைஸ் டேக்குக்காக கதறாங்களோ அவங்களுக்குலாம் எரிதடி மாலா ஃபேனை போடு. அதே படத்துல இன்னொன்னு வரும், எரிதடி மாலா ஃபேனை 12ஆம் நம்பர்ல வை. 12ஆம் நம்பருக்கு எங்களே போறது? எங்களுக்கு வேணும்னா நாங்க எடுப்போம். அது அன்கேப்டா இருந்தா கேப்டா இருந்தா எங்களுக்கு ரெக்குவயர்மெண்ட் இருக்கு, நாங்க எடுக்கிறோம். உங்களுக்கு என்ன கதறலு? உங்களையும் தான் ஒரு வருஷம் எடுத்தாங்க, அண்ணனை ஒரு வருஷம் எடுத்தாங்க ஆர்சிபி கிட்ட இருந்து ஃபைட் பண்ணி. அண்ணன் அதெல்லாம் மறந்துட்டாரா? அவரும் தான் வந்து நல்லா ஆடிட்டு இருந்தாரு. திடீர்னு ஒரு சர்க்கிள் போன வருஷம் நல்லா போட முடியல, 11ல இடம் கிடைக்கல. நாங்க யூஸ் பண்ணுவோம் டேலண்ட்டை வந்து க்ரோ பண்ணுவோம், அவங்கள ஷைன் பண்ண வைப்போமே தவிர அவங்கள டிராப் பண்ண மாட்டோம் அவ்வளவு சீக்கிரமா. நெக்ஸ்ட் வந்து இன்னொன்னு சொல்லிக்கிறேன்,
அன்கேப்டு பிளேயர்ஸ் எவ்வளோ பெரிய வெளியே இருக்காங்க. அவங்க டேலண்ட்லாம் காட்டுறதுக்கு இந்த மாதிரி லீக் மேட்சஸ், டோர்னமெண்ட்ஸ் இதுதான் வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும். ஏன்னா ஸ்ட்ரெயிட்டாவே இந்தியா இன்டர்நேஷனல்ல விளையாடுற அளவுக்கு அவங்களுக்கு அந்த கேலிபர் இல்லை என்னை பொறுத்த வரையும். ஏன்னா யாரும் சேர்த்துக்க மாட்டாங்க. கோச் வரட்டுமே, ஜிஜி வரட்டுமே, சேர்த்துக்க மாட்டாரு. இந்த மாதிரி ஏதாவது ஒரு டோர்னமெண்ட்ஸ்ல காட்டினாதான் உண்டு. நீங்க அதுக்கு ஏன் கதறீங்க? அங்க காவியாக்கா வந்து பிரசாந்த் இருக்கா, கார்த்திக் சர்மாவுக்கா தெரியல, சிரிச்சாங்க நம்ம எடுத்தோன்னே. ஏன் நாங்க க்ரோ பண்ணுவோம், எங்களால முடியாதா? இந்த ஸ்டேட்மெண்ட்டை பெருசா சொல்லலாம், ஆனா அது ரொம்ப பயங்கரமா வெடிக்குமோன்னு கொஞ்சம் சுருக்கிக்கிறேன். ஓகே, நீங்க 2 பேரும் பேசுங்க. கார்த்திக் ப்ரோ, கமான். ஓகே. முதல்ல வந்து அன்கேப்டு பிளேயர்ஸ் பெரிய பிரைஸ் போறாங்கன்னா நம்மளாம் வந்து அப்ரிஷியேட் தான் பண்ணணும். அவங்களை ஏன் வந்து இவ்வளவு பிரைஸ் போறாங்கன்ட்டு அவங்கள பொறாமப்படக்கூடாது. அது எக்ஸ் கிரிக்கெட்டரா இருந்தாலும் சரி, இல்ல அந்த டீமுக்கான ஆனாலும் பிளேயரா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு லெஜெண்ட் ஆஃப் த கேலிபர் லைக் அஸ்வின் மாதிரி இருந்தாலும் அப்ரிஷியேட் பண்ணலாம். ஏன்னா அவங்க அந்த அமௌண்ட் வாங்குறதுக்கு அவ்வளவு உழைச்சிருக்காங்களே அந்த லீக்ல. இப்ப யூபி லீக்ல பிரசாந்த் வீர் அந்த டேலண்ட் அங்க காட்டினதுனாலதான் இவ்வளவு பெரிய பிளாட்ஃபார்ம் கிடைச்சிருக்கு. இப்ப அஸ்வினுக்கும் பாத்தீங்கன்னா தமிழ்நாடுக்கு அந்த லோக்கல் டோர்னமெண்ட்ஸ்ல நல்லா ஆனதுனாலதான் அப்ப சிஎஸ்கேக்கு வந்து ஓகே அஸ்வின்ன்ற ஒரு பெரிய பிளேயர் இருக்காரு, நம்ம போலாம் அப்படின்ட்டு போனாங்க. அது பார்க்க மாட்டாங்க நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் சரியும் எக்ஸ் கிரிக்கெட்டர் சரி. ஈஸியா நீங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட் விட்டுறாங்க. அவரே பார்க்கல, அண்ணனே பார்க்கல, எங்க இருந்து எக்ஸ்பர்ட் பாக்குறது? அவரே பார்க்கல. ஏன்னா ஸ்டேட்மெண்ட் ஈஸியா விட்டுறாங்க. அது மாதிரிதான் அஸ்வினை கண்டுபிடிச்சாங்க, ஜடேஜாவையும் அப்படிதான் கண்டுபிடிச்சாங்க, பிரசாந்த் வீர் மாதிரி. அதனால பிரைஸை பத்தி பேசக்கூடாது யாருமே. அவங்களோட ஒர்த் வந்து அது ஆக்ஷன் டைனாமிக்ஸ்ல மாறும். இப்ப எஸ்ஆர்ஹெச் பண்ண குட்டை குழப்பம்னால இதை பத்தி நல்லா வெடிக்குது பயங்கரமா பிரைஸ் பத்தி. அது மட்டும் தான் சொல்லணும். பிரைஸ் ஓவரா போச்சுட்டு ரொம்ப ஸ்டேட்மெண்ட்லாம் விடுவேனா. அப்படி பாத்தீங்கன்னா நிறைய ஸ்கேமர்ஸ் இருக்காங்க ஃபாரின் பிளேயர்ஸ். நீங்க அவங்கள பத்திலாம் பேச மாட்டீங்கண்ணா. அதுதான் எனக்கு ஒரே ஒரு கேள்வி. ஒரு வாட்டி ஹாரி ப்ரூக் விளையாடுறதுல 13 கோடி, அதுக்கப்புறம் கிறிஸ் மாரிஸ்க்கு எதுக்கு 18 கோடி போனோம் அப்படின்னு தெரியல, போனாங்க. ஒரு வாட்டி போனாரு. அப்பெல்லாம் பேசாத இந்தியன் பிளேயர்ஸ் இப்ப வந்து அன்கேப்டு போனா ஏன் அப்படி பேசுறாங்க? அதான் என் கேள்வி. ஸ்டொமக் பர்னிங்ல ஸ்மெல் இவ்வளவு தூரம் அடிக்குது ப்ரோ. நம்ம 3 பேர் தான் பேசுறோம், எக்ஸ்ட்ராவா ஸ்டொமக் பர்னிங் ஆகுது. இல்ல இப்ப என்னன்னா இன்னொன்னு அவர் சொல்லியிருந்தாரு. என்ன சொல்லியிருந்தாருன்னா, இப்ப கார்த்திக் சர்மாவுக்கு எஸ்ஆர்ஹெச் பிரைஸ் ஏத்துறாங்கன்னு தெரிஞ்சா ஒரு 13 கோடிலேயே அவங்க தலையில தள்ளிக்கலாமே. இப்ப என்ன பாருங்க, அதே கேலிபர் இருக்கிற சலீல் அரோராவை அவங்க வந்து 1.5 கோர்ஸ் சைன் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு. அதான் சொல்றேன். நீங்க அப்படி கணக்கு பாத்தீங்கன்னா நாங்க வந்து லியாம் லிவிங்ஸ்டன், மேத்யூ சாட்டையும் நாங்க கணக்கு பார்ப்போம். புரியுதுல? 13 கோடி அங்க கொடுத்துட்டு அதே கேலிபர் இருக்கிற வந்து லியாம் லிவிங்ஸ்டனுக்கு வந்து எக்கச்சக்க சான்ஸ் கொடுத்தோம். அவன் வந்து இருந்தாலுமே ஒரு பிளைண்ட் ஸ்லோகரா தான் இருக்கான். நம்ம வீடியோல சொல்லிருந்தோம். ஆனா என்ன கேட்டீங்கன்னா, இப்ப பிரைஸ் டாக் பார்க்கும்போது அந்த கர்மம் அப்படியே எஸ்ஆர்ஹெச் ஹிட் பண்ணிருக்கு. என்ன இங்க பண்ணிச்சோ அது அப்படியே அங்க நடந்திருக்கு. இப்ப ஜாக்கெட் பெட்ஸ் எடுத்தாங்க எஸ்ஆர்ஹெச், எங்க ஆட வைப்பாங்க? இதேதான் கேள்வி. நம்மளுமே இப்ப வந்து அந்த ஒரு அனலிஸ்ட் இருக்காரு கண்ணாடி போட்டுக்கிட்டு அசனா சேனல்ல, அவர் மாதிரி நம்மளும் பேச வேண்டாம். எல்லாருமே 11ல எங்க ஆட வைக்கிறதுன்னு எங்க ஆட வைப்பாங்க? நான் 3.5 சம்திங் ஏதோ கோர்ஸ் கொடுத்து எடுத்தாங்க போட்டி ஜிடி கூட. எங்க ஆட வைப்பாங்க? சோ நிறைய பேசலாம். இப்போ சிஎஸ்கே கிட்ட நான் ஒரே ஒரு தப்பு தான் நான் ரெக்வஸ்ட் சொல்றேன். முடிஞ்சா இந்த வீடியோ அவங்க காதுபட ரீச் ஆச்சுன்னா கூட எனக்கு சந்தோஷம். சிஎஸ்கே என்ன பண்றாங்கன்னா, ஆக்ஷன் டேபிள் போய் உட்காந்துக்கிட்டு சொல்லாம சொல்றாங்க, எனக்கு நான் கார்த்திக் சர்மாக்கு தான் வந்தேன், நான் பிரசாந்த் வீருக்கு தான் வந்தேன், நான் வந்து ஜேசன் கொல்றதுக்கு தான் வந்தேன்னு சொல்லாம சொல்றாங்க. இவங்க என்ன பண்ணாங்கன்னா, எல்லா பிளேயருக்குமே ஒரு பிட்டு போட்டுருக்கணும். இவங்க மத்த பிளேயருக்கு எல்லாம் யாருக்குமே போகாம முதல் 3 செட்லயும் 41 கோடியோட உட்காந்துட்டு இருந்தாங்க. அப்ப மத்த டீம்ஸ்க்கு எல்லாம் கரெக்டா தெரிஞ்சிடுச்சு, இவங்க வந்து கார்த்திக் சர்மாக்கு பிரசாந்த் வீருக்கு ஹெவியா போறாங்க, முடிஞ்ச அளவுக்கு பிரைஸ் ஏத்தி விட்டு வருஷம் ஒட்டச்சு தவிடுபடி ஆக்கிடுவாங்கிற மாதிரி தான் அவங்க யோசிச்சாங்க. சும்மா அவங்க தூக்கவே இல்லை எஸ்ஆர்ஹெச், சும்மா தூக்கிட்டே இருக்காங்க. அப்போ இவங்க எவ்வளவு இது வரைக்கும் போவாங்கன்னு எஸ்ஆர்ஹெச் தெரிஞ்சு போச்சு. சோ அந்த ஒரு முகபாவனையை சிஎஸ்கே ஃபர்ஸ்ட் மாத்தணும். இது காசிதாத்த டேபிள்ல இருக்கிறனால தான் அப்படி நடக்குதா என்னன்னு தெரியல. நான் அதை சொன்னேன், வெங்கடேஷ் ஐயருக்கும் 2 பிட்டு போட்டு வெளியில வந்திருந்தாங்கன்னா எஸ்ஆர்ஹெச் பயம் வந்திருக்கும். ஐயோ சிஎஸ்கே வந்து சடனா பேக் அடிச்சிருவாங்க, நம்ம ஒரு 7ல இருந்து ஸ்டாப் பண்ணிட்டு வெளியில வந்துருவோம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருந்திருப்பாங்க எஸ்ஆர்ஹெச். இவங்க அந்த முகபாவனையை காமிக்கல அந்த இடத்துல. காமிக்காதனாலதான் அந்த பிரச்சனை, இந்த பிரைஸ் டாகும் அதிகமாயிடுச்சு. சின்னதா ஒரு மிஸ்டேக் சிஎஸ்கே தான் பண்ணிருக்காங்க. ஒரு ஏமாத்து வேலை அந்த இடத்துல செய்யல. ஆனா காலங்காலமா அந்த மாதிரி வேலைகள் பண்ண மாட்டாங்க சிஎஸ்கே. விட்டு போட்டு ஏத்தி விடுற பழக்கங்கள் இல்ல. ஆனா இந்த மாதிரி ஒரு உலக சூழ்நிலையில இருக்கும்போது, உலகம் எப்படி வேணாலும் இருக்கும், இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும், சிஎஸ்கே நெக்ஸ்ட் ஆக்ஷன்ல இருந்து அதை பண்ணிதான் ஆகணும். சோ என்னோட ரிக்வஸ்ட், இது வீடியோ ரீச் ஆச்சுன்னா அந்த அளவுக்கு ரீச் ஆகுனா எனக்கு ரொம்ப சந்தோஷம். எங்க மொத்த மாமா தான் வரணும். அதான் எனக்கு ஒரே ஒரு பாயிண்ட் தான். இதுக்கப்புறம் நடக்க போற சிஎஸ்கே ஆக்ஷன்ல வந்து ருத்து வரணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா கேப்டனுக்கு தான் தேவை, என்ன டைப் ஆஃப் பிளேஸ் அவர் யூஸ் பண்ண போறாருன்னு அவருக்கு தான் தெரியும். ஸோ அவர் வந்து பக்கத்துல உட்காந்துட்டு இது மாதிரி போங்க அப்படின்ட்டு அவரு ஒரு இண்டிகேஷன் கொடுக்கணும். ஜஸ்ட் ஃபிளெமிங் மட்டும் எடுத்து வச்சுட்டு நீ யூஸ் பண்ணிக்கணும்னா அது செட் ஆகாது. அது தோனி பண்ணுவாரு, ஏன்னா அவருக்கு தெரியும் யார்கிட்ட எப்படி வேலை வாங்கணும்ட்டு. ருத்துக்கு தெரியாது யார்கிட்ட எப்படி வேலை வாங்கணும்ட்டு, அந்த பிளேயர் எங்க யூஸ் பண்ணணும்னு தெரியாது. அவர் வந்து உட்காந்தாருன்னா ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஓகே நம்ம இந்த பிளேயர் எடுத்திருக்கோம், எப்படி யூஸ் பண்ண போறோம் சீசனுக்கு.
பிளைண்டா ஒரு டீம் எடுத்து கொடுக்கறதோட இந்த மாதிரி பண்ணா அவருக்கும் தெரியும், ஓகே நம்ம கிட்ட இந்த ரிசோர்ஸ்லாம் இருக்கு, யூஸ் பண்றதுக்கு கரெக்டா இருக்கும். மேபி ருத்து வந்தா இந்த நீங்க சொன்னது வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் மாறும்னு நினைக்கிறேன். அந்த ஏமாத்து வேலையை செஞ்சுதான் ஆகணும் சிஎஸ்கே கண்டிப்பா. இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு ஹெவி அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்றது கம்மி ஆகும். பச்சையா முகத்திலே காமிக்கிறாங்க நாங்க வந்து பிரசாந்த் வீருக்கு தான் வந்திருக்கோம் அப்படின்ட்டு. அதனாலதான் அந்த தப்பு நடந்துச்சு. சோ நம்ம இன்னி சொல்றதுக்கு எதுவும் இல்ல. நினைச்ச பிளேயர் எடுத்திருக்காங்க, பாதிக்கு நினைச்ச பிளேயர் கிடைச்சாச்சு, பாதிக்கு கிடைக்கல. சோ அதுதான். இல்ல ஆக்சுவலி வந்து ஒரே நிமிஷம் நான் சொல்லிடுறேன். இன்கேஸ் தோனி ரிட்டையர் ஆனானா எனக்கு தெரிஞ்சு அடுத்த வருஷம் ஆக்ஷன் டேபிள் அவரும் வந்து உட்காருவாருன்னு நினைக்கிறேன். வாய்ப்பு இருக்கா? அங்கே எல்லாரும் கதறிடுவானுங்க. கதறல் அங்கதான் ஸ்டார்ட் ஆகும் பாரு. எம்எஸ் தோனி வந்து ஆக்ஷன் டேபிள் உட்காரும், கதறல்ஸ் ஸ்டார்ட் ஆகும் பாரு. இன்னொன்னு நீங்க நோட் பண்ணீங்கன்னா இந்த வாட்டி இயர்பாட்ஸ் இல்ல அவங்க காதுல. யாருமே லேப்டாப்ஸை பாக்கல, யார் காதுலயுமே இயர்பாட்ஸ் இல்ல. எல்லாமே ப்ரீ பிளான்டு. அவங்களுக்கு இந்த பிளேயர் தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்தாங்க. அதான் அவங்க டொயிங்னு பிரசாந்த் வீரும் கார்த்திக் சர்மா தூக்கிக்கிட்டே இருந்தது காரணம் அதுதான். அவங்க ஏமாத்து வேலை செய்யாம விட்டாங்க. அது அந்த ஏர்பாட்ஸ் இல்ல, இந்த பிளேயருக்கு போங்கன்னு சொல்றது யாரும் இல்ல, இவ்வளவு பிரைஸ் வரைக்கும் போகணும் இல்ல, பேப்பர்ல எழுதி வச்சுட்டு வந்த மாதிரி கரெக்டா அந்த பிளேயருக்கு போனாங்க. சோ மாட்டிக்கிட்டாங்க அந்த இடத்துல சின்னதா. எனக்கு தெரிஞ்சு ஜேசன் ஹோல்டருக்கு காசு இருந்தா எடுத்துட்டு இருப்பாங்க. ஜேசன் ஹோல்டரையும் அவரும் அந்த லிஸ்ட்ல இருந்திருப்பாங்க. காசு இல்ல, என்ன பண்றது. லாஸ்டா ஒரு பாயிண்ட் சொல்லிட்டு அப்படியே நம்ம 11க்கு போயிடலாம். சிஎஸ்கே எப்பயுமே பாத்தீங்கன்னா மினி ஆக்ஷன் சரி, மெகா ஆக்ஷன் சரி, ஒரு விஷயத்தை நோட் பண்ணீங்கன்னா 6 to 7 crores தான் போவாங்க ஃபாரின் பிளேயர்ஸ்லாம் மேக்ஸிமம். அது ஒரு ஆல்ரவுண்டர்னா இருந்தாதான் மட்டும்தான் ஒரு 7 தாண்டும். ஏன்னா ஹேசல்வுட் எல்லாம் 7 crores தாராவத்தை கொடுத்தாங்க ஒரு 2-3 years பேக் அந்த ஆர்சிபி கொடுக்கும்போது. அதனால ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. நம்ம ஜேசன் ஹோல்டரை விட்டதும் அது சிஎஸ்கே வழியில் தான் நம்ம விட்டுருக்கிறோம். 7 கோடிக்கு எப்பயும் போல ஏத்திட்டோன்னு அப்படியே வெளியிட்டாங்க. அதான். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அந்த 2 யங்ஸ்டர்ஸ் எடுத்தது ரொம்ப நல்லது. ஃபாரின் பிளேயர்ஸ் நம்புறதோட அவங்க தான் வந்து இந்தியன் பிளேயர்ஸ் நல்லா பண்ணதான் கப்படிக்க முடியும். அதை புரிஞ்சுக்கிட்டாங்க சிஎஸ்கே. 2 வருஷம் கழிச்சு அது நடக்கும்னு தோணுது. இந்த வாட்டி கப்பு லோடிங்கோ எனக்கு தோணுது. ஏன்னா ஒரு அன்னோன் கமாடிட்டியா வராங்களா இப்ப சிஎஸ்கே பத்தி மற்ற டீம்ஸ்க்கு தெரியாது. இப்ப டூபேக்கு போன வருஷம் பிளான் போட்டாங்க, தெரிஞ்சிச்சு. ப்ரூவிஸ்க்கு இப்ப பிளான் போட முடியாது. இந்த 2 யங்ஸ்டர்ஸ் நடுவில் வந்து கலக்கிட்டாங்கன்னா யாருக்கு தெரியும், ஃபைனல்ஸ் கூட போலாம். ஓகே, நம்ம அப்படியே அந்த ஸ்குவாடையும் பார்த்துடலாம். ஓகே, இதுதான் சிஎஸ்கேவோட ஸ்குவாடு. ஃபர்ஸ்ட் வந்து அகில் ஹுசேன், அமன் கான், அன்சுல் கம்போஸ், ஆயுஷ் மாத்ரே, டெவால் ப்ரூவிஸ், குர்ஜப்னீத் சிங், ஜேமி ஓட்டன், கார்த்திக் சர்மா, கலீல் அகமத், மேட் ஹென்ரி, மேத்யூ ஷாட், எம்எஸ் தோனி, முகேஷ் சௌத்ரி, நேத்தன் இல்லிஸ், நூர் அகமத், பிரசாந்த் வீர், ராகுல் சகர், ராமகிருஷ்ணா கோஷ், ருத்ராஜ் கெய்க்வாட், சஞ்சு சாம்சன், சர்ஃப்ராஸ் கான், சிவம் துபே, ஸ்ரேயஸ் கோபால், உர்வில் பட்டேல், ஜாக் ஃபோக்ஸ். இவங்க தான் சிஎஸ்கேவோட ஸ்குவாடு 2026 ஐபிஎல்ல. நெக்ஸ்ட் நம்மளோட 3 பிளேயிங் 11 பார்த்துடலாம். ஓகே, அதே மாதிரி போலாமா இல்ல வேற மாதிரி போலாமா? ஆப்ஷன் ஏவா இல்ல அங்கவையா? வேற மாதிரி. ஓகே, நம்ம வந்து ஆப்ஷன் ஏல பாம்பு வைக்கிறதுக்காக காத்து கொண்டிருக்கிறோம். ஆப்ஷன் ஏ பாம்பு இப்போ வெடிக்க போகுது. ஃபர்ஸ்ட் வந்து ஆயுஷ் மாத்ரே, சஞ்சு சாம்சன், ருத்ராஜ் கெய்க்வாட், கார்த்திக் சர்மா, சிவம் துபே, டெவால்ட் ப்ரூவிஸ், பிரசாந்த் வீர், ஜேமி ஓவர்டன், அன்சுல் கம்போஸ், நேத்தன் எல்லிஸ், நூர் அகமத், கலீல் அகமத். ஆப்ஷன் ஏ வந்து கொஞ்சம் வெயிட் கையா இருக்க மாதிரி எனக்கு தெரியுது. உங்க 2 பேரோட கருத்துக்கள். இப்போ என்ன கேட்டீங்கன்னா அந்த ஆப்ஷன் ஏல நம்ம வச்சிருக்கோம். இந்த ஆப்ஷன் ஏல என்ன கொடுக்குதுன்னா 7 பவுலிங் ஆப்ஷன்ஸ் கொடுக்குது, 8 வரைக்கும் பேட்டிங் இருக்கு. சோ நீங்க நினைக்கலாம் இந்த ஆப்ஷன் ஏல டோனி மட்டும் மிஸ் பண்றாரு அப்படின்ட்டு. உங்களுக்கு நீங்க வேணும்னா டோனியை வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த ஐபிஎல் வந்து டோனி வந்து ஏதோ 2-3 மேட்சஸ் தான் நம்மளால பார்க்க முடியும். அக்கார்டிங் டு தி சிச்சுவேஷன் எல்லா மேட்சும் அவர் ஆட மாட்டாரு. அப்படி ஆடினாலுமே கார்த்திக் சர்மாவை பெஞ்சின் பண்ணிட்டு தான் ஆட முடியும். வேற யாரையும் மேலுமே கை வைக்க மாட்டாங்க. அவங்க அதுக்கு தான் வந்து ஏர்லியர் ஸ்டேஜஸ்ல எப்படி இருந்துச்சு, ஒரு ஆண்ட்ரே ரசலுக்கு பேக்கப்பா தான் ஜேமி ஓர்டன் இருந்தாங்க. சோ ஆண்ட்ரே ரசல் ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் ஜேசன் ஹோல்டருக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுத்து ஜேசன் ஹோல்டரோட பேக்கப்பா தான் ஜேமி ஓர்டன் வச்சிருந்தாங்க அந்த நம்பர் 8 ஸ்பாட்டுக்காக. இப்ப ஜேமி ஓர்டன் தான் ஒரு ஃப்ரண்ட் ரன்னர் ஆல்ரவுண்டரா இருக்காரு, ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டரா. சோ என்ன கேட்டீங்கன்னா ஜேமி ஓர்டன் தான் அந்த நம்பர் 8 ஸ்பாட் ஆட போறாரு. நீங்க இந்த இடத்துல வந்து பெரிய எக்ஸ்பெக்ட் ESPN இருக்கட்டும், கிரிக்பஸா இருக்கட்டும், எல்லாருமே வந்து மேட் ஹென்ரியை உள்ள பிச் பண்றாங்க. அப்படி பிச் பண்ணா என்ன ஆகுனா, எப்பவுமே சிஎஸ்கேவும் சரிதான், எந்த டீமும் சரிதான் 3 பவுலர்ஸோட போக மாட்டாங்க. வெறும் பவுலர்ஸ் போடுற நூர் அகமது பவுலர், மேட் ஹென்ரி பவுலர், அதுக்கப்புறம் வந்து நேத்தன் லீஸ் இருக்காரு. 3 பேருமே பவுலர்ஸ்னா எங்க போய் அவங்க வந்து ஒரு டெப்த் பேட்டிங் கொண்டு வர முடியும்? இந்த மாதிரி ஒரு 230, 240 ஸ்டேஜிங்ல டெப்த் நம்பர் 8 வரைக்கும் இந்த மாடர்ன் டே கிரிக்கெட்ல இருந்துதான் ஆகணும் பேட்டிங். அதெல்லாம் அந்த காலம் நம்பர் 5, நம்பர் 6ஓட ஸ்டாப் பண்றது. இனிமே வந்து இப்ப
IPL வரும்போது பிச்சை எல்லாம் மாத்திடுறாங்க. சோ எல்லாமே வந்து 200+ தான். சோ இந்த ஸ்குவாட் வந்து லுக்ஸ் பெட்டர். இதுல நீங்க நினைச்சு பாருங்க, ஆயுஷ் மாத்ரே, சஞ்சு சாம்சன், ருத்ராஜ் கேக்வாட் இவங்க ஆயுஷ் மாத்ரே சஞ்சு சாம்சன் சேர்ந்து ஒரு பவர் பிளேல ஒரு 60 ரன் அடிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க கதை நினைச்சு பாருங்க என்ன நடக்கும் அப்படின்ட்டு. விக்கெட்டை விடாம ஒரு 60 ரன் அடிச்சாங்கன்னா கதை மட்டும் எங்க போகும் நீங்க நினைச்சு பாருங்க. சுத்ராஜ் இருக்காரு, கார்த்திக் சர்மா இருக்காரு, சிவம் துபே இருக்காரு, டபன் பிரவிஸ் இருக்காரு, பிரசாத் இருக்காரு. அப்படியே வண்டி மாதிரி போயிட்டே இருக்கு. அவ்வளவு சீக்கிரம் இந்த மழை சரியாது. நான் கேகேஆர் சொல்லும்போது மழை சரிஞ்சிரும். அவ்வளவு சீக்கிரம் எல்லா ஸ்குவாடுமே நான் சொல்ல போறேன். இந்த மழை அவ்வளவு சீக்கிரம் சரியாது. ஒருத்தருக்கு மாட்டினாலும் மேட்ச் எங்கேயும் போயிடும். ஒருத்தருக்கு அன்னைக்கு நாள்ல அவங்க யாரு பயங்கரமான பைக் ரைட் ஆடுறாங்களோ மேட்ச் எங்கேயும் போயிடும். கண்டிப்பா மினிமம் ஒரு 200 எல்லாத்துக்குமே. இந்த மாதிரி ஸ்குவாட் அவங்க எடுத்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து எப்பவுமே வந்து அவங்க வந்து பவுலிங் தான் ப்ரிஃபர் பண்ணணும். இந்த மாதிரி ஸ்குவாட் எடுத்தாங்கன்னா பவுலிங் தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபர் பண்றோம். இப்ப டாஸ் ஜெயித்தாங்கன்னா பவுலிங் தான் இந்த மாதிரி ஸ்குவாட் எடுத்தா. சோ கரெக்டா உங்களுக்கு அவங்களுடைய ரோல் தெரிஞ்சிடும். சோ இது ஆப்ஷன். நீங்க சொல்லிருங்க அடுத்து உங்களோட கருத்தை. இந்த ஸ்குவாட்ல நீங்க சொன்ன மாதிரி 8 பேட்டிங் ஆப்ஷன் 7 போலிங் ஆப்ஷன் வருது. நல்லா பேலன்ஸ்டா இருக்கு. ஏன்னா நம்ம டீம்ல வந்து யாருமே குவிக்கா போடுற போலர்ஸ் யாருமே கிடையாது. எல்லாம் வந்து 130 135 தான். இந்த அன்சுல் கம்போஜும் சரி, கலீலும் சரி. கலீலாம் மேக்ஸிமம் 138 140 டச் பண்ணுவார், அவ்வளவுதான். அன்சுல் கம்போஜ் 135 மேல நான் பார்த்ததில்ல போட்டு. ஸோ நீங்க சொன்ன பிச்சு ஃபிளாட் பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டம். அந்த பேஸ்லாம் அசல்ட்டா ஆடிடுவாங்க T20ல. 2 பேட் விட்டாங்கன்னா ஒரு எஜ்ஜு போச்சுன்னா கான்ஃபிடன்ஸ் வந்துடும். ஓவர்10 வந்து ஒரு சர்ப்ரைஸ் பேக்கேஜா மிடில் ஓவர்ஸ் யூஸ் பண்ணணும். பவர் பிளேல யூஸ் பண்ணக்கூடாது. போன வருஷம் அந்த தப்பா பண்ணாங்க. நான் பண்ணி நிறைய அடி வாங்கினார். அவர் கான்ஃபிடன்ஸ் போச்சு, கேட்ச் எல்லாம் விட்டாரு. ஓவர்10 உள்ள பார்த்தா இந்த ஸ்குவாட் என்னவோ டெட்லியா தெரியுது எனக்கு. ஒரு வேகமா போடுற பவுலர் கிடைச்சிட்டாரு. பிளஸ் அந்த அவரால் ஒரு 2 6 அடிக்க முடியும். கீழே வந்து அந்த ஹோல்டர் நம்ம சொன்னால முன்னாடி வீடியோ சொல்லியிருக்கோம். ஹோல்டர் வந்தா 2 6 அடிக்கும். இவரால 3 கூட அடிக்க முடியும். நல்லா ஆடிட்டு இருக்காரு ரீசன்ட் ஃபார்ம். பிபிஎல் மேன் ஆஃப் த மேட்ச். 2 விக்கெட் 4 ஓவர்ல. பேட்டிங்ல வந்து 30 ரன்ஸ் அடிச்சிருக்காரு 18 பால்ஸ்ல. மேத்யூ ஷாட்டா அந்த டீம் தான் ஆடுறாரு, மறந்துட வேணாம். அதையும் சொல்ல விரும்புறேன். எதுவும் இல்ல. நீங்க போய் ESPN கிரிக்கெட் போல ஜேமி வார்டனோட ஸ்டாட்டை மட்டும் பாருங்க. இவர் ஒரு ஆல்ரவுண்டர், கரெக்டா ஒரு செட் ஆகக்கூடிய ஆல்ரவுண்டர். நீங்க வாயில கை வச்சிருக்கீங்க. ஜேமி வார்டனோட ஸ்டாட்டை மட்டும் போய் பாருங்க, பேட்டிங்கும் பவுலிங் ரீசெண்டா. இன்னொன்னு, இந்த இதுல யார் டெத் பவுலிங் போடுறதுன்னு எல்லாருமே கேள்வி இருக்கும். பாக்குற ஆடியன்ஸ் உங்களுக்கு தெரியும். அன்சுல் கம்போஜ் நான் மேட்ச்ல பார்த்தேன். அன்சுல் கம்போஜ் பர்ஃபெக்டா யாக்கரை நெயில் பண்றான். 137 136 ஸ்பீட்ல பர்ஃபெக்டா வந்து அன்சுல் ஜார்க்கண்ட் வின் பண்ணிருக்கு ஸ்மார்ட். அதுல அந்த அவன் என்னதான் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா போயிருக்கான் அன்சுல் கம்போஜ். அப்படி போயிருந்தாலுமே அவங்க வந்து ரொம்ப நல்லா பண்ணான். அவன் வந்து இந்த ஓவரால் டோர்னமெண்ட்ல 3rd ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் அன்சுல் கம்போஜ். ரொம்ப நல்லா யாக்கர்ஸ் நெயில் பண்றான். ரொம்ப டெத். யார் இப்போ காம்போவா டெத் பவுலிங் போடுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் 3 ஓவர்ஸ் பவர் பிளேல வந்து கலீல் அகமதை முடிச்சிடணும். முடிச்சுட்டு அவங்க வந்து உடனே ஜேமி வார்டனை கலீல் அகமதுக்கு பதிலா இம்பாக்ட் பிளேயரா கொண்டு வந்துடணும். உடனே எவ்வளவு சீக்கிரமா கலீல் அகமது ஓவர் முடிக்கிறீங்களோ அவ்வளவு சீக்கிரமா கலீல் அகமது போயிருவான். நீங்க ஜேமி வார்டனை கொண்டு வரலாம், அகில் குசனை கொண்டு வரலாம். நெக்ஸ்ட் ஆப்ஷன் அகில் குசனை நான் வச்சிருக்கேன். அடுத்து நம்ம வச்சிருக்கோம் அகில் குசனை கொண்டு வரலாம். இல்லனா மேத்யூ ஷாட்டை கூட கொண்டு வரலாம். ஒரு ஆஃப் ஸ்பின், ஒரு ஜிடி மாதிரி RR மாதிரியான பிளேயர்ல எக்கச்சக்க லெஃப்ட் ஹேண்டர்ஸ், ஒரு ஆஃப் ஸ்பின்னரா அந்த நம்பர் 8 ஸ்பாட்ல கொண்டு வரலாம். நீங்க மேத்யூ ஷாட் வந்தா நீங்க எங்க வேணா ஆட வைக்கலாம். வர நீங்க டாப் 8ல எங்க ஒரு ஃபிளெக்சிபிள் கொடுத்துட்டே இருப்பாரு. சோ டெத் பவுலிங் இல்லன்னு சொல்றாங்க. டெத் பவுலிங் வந்து தான் இருக்குது. அந்த ஒரு 1 மந்த் கேம்ப்ல வந்து அவங்களோட யாக்கர் நீங்க எப்படி அவங்க டியூன் இன் பண்றாங்கறத பொறுத்து தான் ஓவரால் டெத் பவுலிங் அவங்களுக்கு அமைய போகுது. இந்த ஸ்குவாட் நல்லா இருக்கு. ஓவரால் பார்த்த வரைக்கும் நல்லா இருக்கு. இது சிஎஸ்கே ஆடினாங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி பவர் பிளேலயும் டாமினேட் பண்ணலாம். பவர் பிளேல வின் பண்றாங்கன்னு தோணுது. பேட்டிங் பவர் பிளே பட்டாசு மாதிரி இருக்கும் இது பார்த்தா. இந்த ஸ்குவாட்ல தேவைப்பட்டா பிரசாந்த் வீரா கூட நம்பர் 4க்கு ப்ரமோட் பண்ணலாம். எப்படிதான் பண்றாருன்னு ஒரு சர்ப்ரைஸ் பேக்கேஜ். ஏன்னா டூபே வந்தா எல்லாரும் என்ன பண்றாங்க, லெக் ஸ்பின்னர் போடுறாங்க. தூக்கி வைடா போடுறதுனால அவரை சார்ட் அவுட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஸ்பின்னர்ஸ். நடுவுல இவரை கொஞ்சம் இறங்கிட்டு அதுக்கப்புறம் டூபே இறங்கினா டீம்ஸ்க்கு ஒரு குழப்பம் வரும்னு தோணுது இந்த ஸ்குவாடை பொறுத்த வரைக்கும். ஓகே, ஓகே நம்ம நெக்ஸ்ட் ஆப்ஷன் பி பாம் வச்சிடலாம். சரி அப்படியே படிச்சிடுறேன். சேம் அதே டாப் அண்ட் பேட்ஸ்மேன்ஸ் தான். ஃபர்ஸ்ட் வந்து ஆயுஷ் மாத்ரே, சஞ்சு சாம்சன், ருத்ராஜ் கேக்வாட், கார்த்திக் சர்மா, சிவம் துபே, டெவால்ட் ப்ரூவிஸ், பிரசாந்த் வீர், அகில் ஹுசேன், அன்சுல் கம்போஸ், நேத்தன் எலிஸ், நூர் அகமது, கலீல் அகமது. இந்த இதுல லைட் சேஞ்ச் வந்து நம்ம அகில் ஹுசேன் மட்டும்தான். ஓகே, இந்த ஸ்குவாட் பத்தி ஒரு கருத்து. அகில் குசனை வந்து நான் தான் சொன்னேன். கலீல் அகமது வந்து இப்போ அவங்களோட இம்பாக்ட் பிளேயரை வந்து ஃபாரின் பிளேயர்ஸ் தான் இருக்க போறாங்க. மேபி ஒரு ஜேமி வார்டன் உட்காந்துட்டு இருப்பான் வெயிட் பண்ணிட்டு. அகில் குசன் உட்காந்துட்டு இருப்பான். மேத்யூ ஷாட் உட்காந்துட்டு இருப்பான். மேட் ஹென்ரி உட்காந்துட்டு இருப்பான். 5th பிளேயரா வந்து MS தோனி உட்காந்துட்டு இருப்பாரு. MS தோனிக்கு சான்சஸ் கம்மி. அவர் விருப்பப்பட்டால் வந்து ஸ்கோர் எப்படிங்கிறத பார்த்து சிச்சுவேஷனை பார்த்து வந்து ஆடலாம் ஃபேன்ஸுக்காக.
இல்லைன்னா அவர் உட்காந்துட்டு தான் இருக்க போறாரு. டீமை மென்டர் பண்ணுவாரு. மத்த கோச்சஸ் எல்லாமே வந்து அதிகமா சம்பளம் வாங்கிக்கிட்டு மென்டர் பண்ணுவாங்க. இவர் அவரோட 4 கோடி அவரோட அந்த அன்கேப்ட் பிளேயர்ல இருந்து அவர் ஒரு டீம்ல உட்காந்துக்கிட்டு மென்டர் பண்ணுவாரு. என்ன கேட்டீங்கன்னா தான். சோ அதுக்காக தான் இருக்காரு அவரு. என்ன கேட்டீங்கன்னா இதுல அகில் குஷன் வந்திருக்காரு இந்த ஸ்குவாட்ல. அதான் சொன்னேனே, ஒரு ஆர்சிபி மாதிரியான டீம்ல வந்து எக்கச்சக்க ரைட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. எக்கச்சக்க ரைட் ஹேண்டர்ஸ். அகில் குஷனை சர்ப்ரைஸ் பேக்கேஜா யாரோட விக்கெட் எடுக்கிறது கொண்டு வரலாம்? பிலிப் சால்ட்டோட விக்கெட் எடுக்கிறது கொண்டு வரலாம். சோ ஒரு டீம் டேவிட் ஸ்பின்னருக்கு, லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னருக்கு பெரிய கேஸ். நான் பார்த்த சிபிஎல்ல குதகேஷ் மூட்டிய தடவுறாப்ல. பாலே ஆட தெரியல லிட்டரலா. அந்த லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் கணிக்கவே முடியல. ஸ்ட்ரைட்டா ஸ்டம்ப பார்த்து போட்டா போல்டு. ஓகே. ஸோ அப்படி பண்ணாங்கன்னா டீமு ஆப்ஷன்ல இருந்து ஒரே ஒரு சேஞ்சுனா இவர் மட்டும் தான், அகில் குஷன் மட்டும் தான். ஸோ சர்ப்ரைஸ் பேக்கேஜ் அகில் குஷனை கொண்டு வரலாம். சப்போஸ் எக்கச்சக்க லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருந்தாங்கன்னா மேத்யூ ஷாட் நீங்க ஒரு பேட்ஸ்மேன் எங்க ஆட வைப்பீங்கன்னா, பவர் பிளேல வந்து ஒரு 3 ஓவர் 4 ஓவர்ல ஆயுஷ் மாத்திரையார் சஞ்சு சாம்சன் அவுட் ஆயிடுறாங்க. அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காரு மேத்யூ ஷாட். டக்குன்னு உள்ளாடி கொண்டு வந்து பவர் பிளே எவ்வளவு தூரத்துக்கு மேக்ஸிமைஸ் பண்ண முடியும் அவ்வளவு தூரத்துக்கு மேக்ஸிமைஸ் பண்ணி விடலாம். என்ன சொல்றது, அவர் இப்போ ஆஸ்திரேலியாவுக்குமே நம்பர் 4 நம்பர் 5 தான் ஆடுறாரு. பிபிஎல் மட்டும் தான் ஓப்பனிங் ஆடிட்டு இருக்காரு. ஸோ என்ன கேட்டீங்கன்னா ஒரு நல்ல ஆப்ஷன், ஃபாரின் ஆப்ஷன்ஸ் வச்சு இம்பாக்ட் பிளேயரா போனாங்கன்னா நிறைய ஃபிளெக்சிபிலிட்டி கொடுக்கும், நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுக்கும். மேபி அதுதான் வந்து சிஎஸ்கேவோட பிளானாவும் இருக்கலாம். இதுல டோனி நீங்க ஆட வைக்கணும்னா கண்டிப்பா கார்த்திக் சர்மா சாக்ரிஃபைஸ் பண்ணி தாகணும். நீங்க கார்த்திக் சர்மா சாக்ரிஃபைஸ் பண்ணாம கார்த்திக் சர்மா வேணும், பிரசாந்த் வீர் வேணும், டோனி வேணும்னா ஒரு பவுலிங் ஆப்ஷன் நீங்க வந்து கோட்டை விட்டு தாகணும். இந்த ஸ்குவாட்ல ஒரே ஒரு இதுதான் பாக்குறேன் நான். அகில் ஹுசைனை வந்து எனக்கு என்னவோ சேப்பாக்ல ஸ்பெசிஃபிக்கா பார்த்து எடுத்திருக்காங்களோ தோணுது. ஏன்னா சேப்பாக்ல 100 அஹமதுக்கு ஒரு ஸ்பின்னர் தேவை. ராகுல் சகர் வச்சிருக்காங்க. பட் ராகுல் சகர்லாம் ஆனா நம்ம டெய்ல் பெருசா எடுத்தீங்க சொன்ன மாதிரி. அன்சுல் கம்போஜ் ஓரளவுக்கு பேட்டிங் ஆடுவார், நான் பாத்திருக்கேன். ஸோ இதுல வந்து 9 பேட்டர்ஸ் கிட்டத்தட்ட வருது. 9 பேட்டர்ஸ் வருதுன்னு நினைக்கிறேன் அன்சுல் கம்போஜோட சேர்த்தா. எல்லிஸும் பேட்டிங் ஆடுவார், மறந்துடாதீங்க. இது கடவார பேட்டிங் மாதிரி தெரியுது எனக்கு தெரிஞ்சு. 9 பேர் பக்காவா பேட்டிங் ஆடுவாங்க. 100 அஹமது கலீல் அஹமது தான் டெய்லு ஸ்ட்ரெயிட்டா ஸ்டெம்பு பார்த்து போட்டா விட்டுடுவாங்க. அகில் ஹுசைனை சேப்பாக்ல ஆடுவாங்கன்னு தோணுது. நீங்க என்ன சொல்றீங்க அதை பத்தி? ஏன்னா அங்க பவர் பிளேல வந்து இவரும் கலீலும் போடுவாங்கன்னு தோணுது. மேட் ஹென்ரி மோஸ்ட் லைக்லி ஆட மாட்டாரு தோணுது. இதை வச்சு பார்த்தா இந்த ஸ்குவாட் ஆடனா இப்போ அக்செப்ட் பண்றாங்க. மேட் ஹென்ரி ஒரு பேக்கப்பா தான் சேர்த்து போனாங்க எலிஸுக்கு. முஸ்தபிஸுக்குமே அப்படிதான் போனாங்க ஒரு பேக்கப்பா. சோ என்ன கேட்டீங்கன்னா இப்படிதான் அவங்க டீம் காம்போவை கொண்டு போய் ஆகணும். நீங்க சொன்ன மாதிரி கடப்பார பேட்டிங். நீங்க இப்ப பாருங்க கேகேஆரோட பிளேயிங் 12 இந்த பிளேயிங் 12 நம்ம எடுத்து பார்த்தோம்னா அவங்க மிடில் ஆர்டர்ல அப்படியே ஒருத்தர் கலண்டா மொத்தமா கலந்து விடுற மாதிரி. இங்க பாருங்க நீங்க அப்படியே நம்பர் 8 வரைக்கும் சாலிட் பேட்ஸ்மேன்ஸ் இருக்காங்க. நான் இங்க அகில் குஷன் எடுக்க மாட்டேன். நம்பர் 7 வரைக்குமே சாலிட் பேட்ஸ்மேன்ஸ் இருக்காங்க. நான் அகில் குஷன் மேல 50-50 தான் எப்பவுமே. அவர் பட்டாதான் இன்னைக்கு ஒரு நாள் அடிப்பாரு. சோ அவரோட பவுலிங்காக தான் கன்சிடர் பண்ணிருக்கேன் அக்கார்டிங் டு தி சிச்சுவேஷன். மெஜாரிட்டி ஆஃப் தி மேட்சஸ் வந்து ஜேமி ஓர்டன் தான் போய் ஆகணும். ஏன்னா அவரோட ஸ்டாட்ஸ் அப்படி இருக்கு. லாஸ்ட் இயர் கொடுத்த சான்சஸ் பேட்டிங்ல ரொம்ப நல்லா யூஸ் பண்ணாரு. ஒரு மேட்ச் இறக்கி விட்டு வந்து 3வது பால்ல 6 அடிச்சாரு, 4 அடிச்சாரு. அவர் கொடுக்குற சான்சஸ் அஸ் ஒரு பேட்ஸ்மேன் நல்லா தான் பண்ணிருக்காரு. அவர்கிட்ட நீங்க பெருசா வேண்டாம். கலீல் அகமது வந்து ஒரு 3 ஓவர், 100 அகமது வந்து ஒரு 4 ஓவர், எலிஸ் வந்து ஒரு 4 ஓவர், அன்சுல் கம்போஜ் வந்து ஒரு 4 ஓவர், பிரசாந்த் வீர் வந்து ஒரு 2 ஓவர் போட்டா போதும். ஏன்னா அவரோட பவுலிங் ஸ்கில்லுக்கு அவர் 2 ஓவர் தான் போட முடியும். சிவம் துபே 1 or 2 போடலாம். 1 or 2 ஓவர்ஸ் முடிஞ்சிருச்சு பவுலிங் ஷார்ட் அப். சோ என்ன கேட்டீங்கன்னா இப்படி போனா ஃபிளெக்சிபிலிட்டி, ரொம்ப ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கும். எங்கேயுமே எதுலையுமே நம்ம வந்து யாரையுமே குறை சொல்ல முடியாது. இந்த டீமோட ரேட்டிங் நான் லாஸ்ட்ல சொல்லிடுறேன். ஓகே நெக்ஸ்ட் பாப்போம். நீங்க சொல்ல வேண்டிய சொல்லிருங்க அஜய் ப்ரோ, கார்த்திக் ப்ரோ. இந்த டீம்ல இன்னொருத்தரும் போலிங் போடுவாரு. ஆயுஷ் மாத்திரையும் ஒரு ஆஃப் ஸ்பின்னர் தான். அவரு அண்டர் 19 போடுறாரு. கை சுத்துறாருன்னு பாக்கலாம். இங்க அதான் போட்டாங்களே வீடியோ, இன்ஸ்டாகிராம் வீடியோ, போலிங் ஆப்ஷன் சொல்லிட்டு ஆயுஷ் மாத்திரையும் போடுறாரு. அதுல பார்த்தேன். இல்ல அது உண்மையிலே போடுறாரு அஜய். நானும் சிரிப்புக்கு உண்மையிலதான் நல்லா போடுறாரு. டெவலப் பண்ண முடிஞ்சா பண்ணலாம். ஆல்ரவுண்டர் லிஸ்ட்ல தான் அவர் இருந்தாரு. ஏன்னா சுரேஷ் ரெய்னா மாதிரி ஒரு பவுலர் நம்மளுக்கு இல்ல. முன்னாடி எல்லாம் சுரேஷ் ரெய்னா ஒரு தள்ளிடுவார், பாத்திருக்கீங்களா? செமையா இருக்கும். அப்படி ஓடி வந்து நேக்க அப்படியே உள்ள ஸ்லோவா போடுவாரு, இழுத்து அடி வைப்பாங்க, மூக்கு மேல கிளம்பிடும். அந்த மாதிரி இவரையும் டெவலப் பண்ண சொல்ற தெரியக்கூடாது. அதுக்குதான் தீபக் கூட எடுத்தாங்க. ப்ரோ அவன் தான் அன்சோல்டு ப்ரோ. ஏன் ப்ரோ அதை எடுக்கிறீங்க? அவன் வேண்டாம் ப்ரோ. லாஸ்ட் இயரோட பிளேயிங் 12 இப்போ இருக்கிற பிளேயிங் 12 அப்படியே பாருங்க. ஒரு வருஷத்துல எவ்வளவு சேஞ்ச் நடக்கும் லைஃப்லங்கிறது வந்து ஒரு உதாரணம் தான் சிஎஸ்கே டீம். ஒரு வருஷத்துல நம்ம லைஃப் எப்படி சேஞ்ச் ஆகுங்கிறதுக்கு ஒரு உதாரணம் தான் சிஎஸ்கே டீம். பண்ண தப்ப அக்செப்ட் பண்ணி பிளேயிங்கோட பாலிசி மொத்தமும் மாத்தி, இல்ல நான் வந்து எனக்குன்னு ஒரு தப்பு நடந்திருக்கு, நான் வந்து ஒரு எவாலுவேஷன் பீரியடுக்கு போகணும், யங்ஸ்டர்ஸ் வந்து க்ரூம் ஆகுறாங்க, ஒரு ஃபியர்லெஸ் கிரிக்கெட் ஆடுறாங்க, T20 வந்து T20 ப்ரோ ஆயிடுச்சு. இப்போ அதுக்கேற்ற மாதிரி தான் பிளேயர்ஸ் எடுத்தாங்கங்கிற ஒரு இதுக்கு போய் சூப்பரா எடுத்திருக்காரு டீமை. அவர் வந்து அவரோட தப்பை ஒத்துக்கிட்டாரு. ஆக்ஷன் நடந்துட்டு இருக்கும்போது அப்பப்ப இன்ட்ரி வரும்போதே சொன்னாரு. இன்னொன்னு பிளேமிங் ஆக்ஷன்ல என்ன சொன்னாருன்னா,
நல்ல நல்ல பிளேயர்ஸ் அதாவது வெங்கடேஷ் ஐயர், கேமரன் கிரீன் மாதிரி நல்ல நல்ல பிளேயர்ஸ் இன்னொரு டீமுக்கு சும்மா பேஸ் பிரைஸ்லயோ இல்ல கொஞ்சம் கம்மியான அமௌண்ட்டுக்கு போகும்போது எங்களுக்கு வந்து ஆசையா தான் இருக்குது. ஆனா ஒரு உதாரணம், ஒரு ஐஸ்கிரீம் ஷாப்புக்கு நீங்க போனீங்கன்னா அங்க இருக்கிற எல்லா ஐஸ்கிரீமே உங்களால தொட்டு டேஸ்ட் பண்ண முடியாது. உங்களுக்கு என்ன ஐஸ்கிரீம் பிடிச்சிருக்கு அதை மட்டும் தான் உங்களை எடுக்க முடியுங்கிற ஒரு சூப்பர் உதாரணத்தை ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்ல வந்து அவர் சொன்னாரு. ஆக்சன் நடந்துட்டு இருக்கும்போது பிரேக் விடும்போது. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த ஸ்டேட்மெண்ட். ஃபிளெமிங் வந்து நீங்க சொன்ன மாதிரி எவால்வேஷனுக்கு மாறிட்டாரு. அது நம்ம வந்து அதர் லீக்ஸ்லயும் பார்க்க தோணுது. அந்த எம்எல்சியும் ஓகே சரி அந்த சொல்லு. அதான் அவர் அகில் ஹுசைனை பார்த்து எடுத்தது கூட அதான் தோணுது எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா எம்எல்சி அந்த மாதிரி ஃபிளாட் ட்ராக், எம்எல்சிலாம் பியூர் ஃபிளாட் ட்ராக், ஒரு ஓவர் தான் ஸ்விங் ஆகும் பால். அந்த ஃபிளாட் ட்ராக்ல நல்லா போட்டிருக்காரு. பிளஸ் நம்ம ஜோபர்க்ல எப்படி போறாருன்னு பார்த்து தெரிஞ்சது பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்னு நினைக்கிறேன். சென்னைக்கு எப்படி அவர் ஆட போறாங்க அப்படின்ட்டு. ஏன்னா மோஸ்டா ஒரு பவர் பிளே போலர் தான். நீங்க எம்எல்சி சொன்னீங்கன்னா சொல்றேன். அதே எம்எல்சில தான் வந்து மேத்யூ சாட் ரொம்ப நல்லா பவுலிங் போட்டிருக்காரு. ஒரு 3 மேட்ச் வந்து 3 விக்கெட்ஸ் கால் எடுத்தாரு. அந்த டைம்ல ஸ்டீவன் பிளமிங் மேத்யூ சாட்டோட கொஞ்சம் க்ளோஸா இருந்தாரு. அவரோட ஸ்டில் டச்ல இருக்காருங்கிற ஒரு பேச்சு அப்பவே வந்துச்சு. மேபி சிஎஸ்கே எடுப்பாங்களா இல்ல ஜேஎஸ்கே எடுப்பாங்களா, நெக்ஸ்ட் இயர் வந்து எம்எல்சில வந்து டிஎஸ்கே எடுப்பாங்களா ஒரு பேச்சே இருந்துச்சு. அவரோட எம்எல்சில பவுலிங்க பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா டேன் பண்றாரு. அந்த பிளாட் பிச்சஸ்ல பேச வேரி பண்றாரு. ரைட் ஹேண்டர்ஸுமே ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. சோ அதை பார்த்துதான் அந்த ஆஃப் ஸ்பின் போடுற கமாடிட்டி ரொம்ப கம்மியா இருக்குங்கிற காரணத்தால தான் அவுட் ஆஃப் தி சிலபஸ்ல இருந்து தான் வந்தாரு. மேத்யூ சாட் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாம அவுட் ஆஃப் தி சிலபஸ் தான். லியாம் லிவிங்ஸ்டன் போவாங்கன்னு அப்படி ஏமாத்துற மாதிரி ஏமாத்தி லபெக்னு 1.5 கோர்ஸ் மேத்யூ சாட் எடுத்து போட்டாங்க. ஒரு 18+ ஒரு இதை வச்சு நான் அந்த இடத்துல மேத்யூ சாட் வந்து ஒரு 18+ ஆன ஒரு அந்த ஒரு வார்த்தை இருக்கு, நான் அதை சொல்லல. அந்த மாதிரி ஒரு பை மேத்யூ சாட் வந்து ஒரு 18+ மாதிரியான ஒரு பை, அந்த ஒரு வேர்டு இருக்கு, அதை நான் சொல்லலைங்க. அவ்வளவுதான். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல மேத்யூ ஷாட் எடுப்பாங்கன்னு. ஆனா எடுத்தோடனே அப்பா நல்ல பிளேயரை பிடிச்சி போட்டிருக்கீங்க. ரொம்ப வருஷமா நானும் பிபிஎல்ல பாத்துட்டு இருக்கேன். இவனுக்கு ஏதாவது ஐபிஎல் கான்ட்ராக்ட் கிடைக்குமான்ட்டு கிடைச்சிச்சு கன்ஃபார்மா. ஒரு அட்லீஸ்ட் ஒரு வழியா. ஓகே, நம்ம தேர்ட் ஆப்ஷன் போயிடலாம் நினைக்கிறேன். ஓகே, ஆப்ஷன் சி போலாம். அங்க இன்னொரு பெரிய பாமா இருக்கு. இதுல ஒரு பெரிய ஆட்ட பாம்னா நம்ம தலைவர் எம்எஸ் தோனி தான். ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கலாம் ஸ்குவாட. ஆயுஷ் மாத்ரே, சஞ்சு சாம்சன், ருத்ராஜ் கெய்க்வாட், கார்த்திக் சர்மா, சிவம் துபே, டெவால்ட் ப்ரூவிஸ், பிரசாந்த் வீர், தலைவர் எம்எஸ் தோனி, அன்ஷுல் கம்போஜ், நேத்தன் எல்லிஸ், நூர் அஹ்மத், கலீல் அகமத். இது இந்த ஸ்குவாடு தான்ப்பா பயங்கரமா இருக்கு. பட் ஆனா பவுலிங் ஆப்ஷன் குறையுது. இல்ல, இந்த ஸ்குவாட் எதுக்கு நாங்க வச்சிருக்கோம்னா வியூவர்ஸ் உங்களோட சந்தோஷத்துக்காக தான் இந்த ஸ்குவாடை நாங்க வச்சிருக்கோம். டோனி வந்து டோனி இல்லாம ஒரு ஸ்குவாடா அப்படிங்கறது மாதிரி கேள்வி வந்துடக்கூடாது. நீங்களே பாருங்க, டோனி இருந்தா எந்த இடத்துல அடி வாங்கும், எந்த இடத்துல வந்து நல்லா இருக்குங்கிறது உங்களுக்கே புரிஞ்சிடும் இந்த ஸ்குவாடை பார்த்தா. நீங்க அப்படி டோனி ஆட வைக்கிறதா இருந்தா கார்த்திக் சர்மாவை சாக்ரிஃபைஸ் பண்ணா மட்டும் தான் டோனி ஆட வைக்க முடியும். கார்த்திக் சர்மாவை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு ஒரு ஜேமி வார்டனை அந்த டோனி இருக்கிற பிளேஸ்ல கொண்டு வந்து வச்சா டீம் லுக்ஸ் பெட்டர். ஆனா டோனி பழைய ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி இருக்கிற டோனினா கண்டிப்பா நாங்க வந்து அவர் தான் டாப் ப்ரியாரிட்டியே. இப்ப இருக்கிற டோனி அவர் வந்து எல்லாருக்குமே வயசாகும், பாடியில இருக்கிற மசில் பவர் கம்மியாகும் எல்லாருக்குமே. பழைய அந்த கண் பார்வையோட கிட்டிங் எபிலிட்டி இருக்காது. சோ ஒரு ஃபேன்ஸோட ஹாப்பினஸ்க்காக தான் இந்த ஸ்குவாடை நாங்க வச்சிருக்கோம். இந்த ஆப்ஷன் சியா நீங்க கேட்ட கூடாது பாத்தீங்களா, டோனி இல்லாம ஒரு ஸ்குவாடா அப்படின்ட்டு. சோ அதனால தான் வச்சிருக்கோம். நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இதுல என்ன மைனஸ் இருக்கு, என்ன நெகட்டிவ் இருக்கு, என்ன பாசிட்டிவ் இருக்குங்கிறத வந்து நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, டோனி வந்து இந்த மாதிரி சினாரியோ இருந்ததுன்னா எப்படி யூஸ் பண்ணலாம்னா, இப்போ ஒரு 4 பாலுக்கு 20 அடிக்கணும், இல்ல ஒரு 5 பாலுக்கு 20 அடிக்கணும் அப்படின்ற சுச்சுவேஷன்ல வந்து இம்பாக்ட் பிளேயர் யூஸ் பண்ணலன்னா தோனியை அந்த இடத்துல நம்ம உள்ள எடுத்துட்டு வந்தா அது ஆப்போசிஷனுக்கு ஒரு பயம் கலப்பும்னு நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி யூஸ் பண்ணனா ஒரு சர்ப்ரைஸ் பேக்கேஜை யூஸ் பண்ணனா அப்ப வந்து டோனிக்கு வந்து ஸ்பின்னர்ஸை பதுக்க மாட்டாங்க. முதல்ல சிஎஸ்கே அந்த ஒரு இது உடைக்கணும். ஏன்னா போன வருஷம் நம்மள 19th ஓவர்லாம் போட்டு செம்ம கட்டு பேத்திட்டாங்க. நான் வந்து எவன்டா டே ஸ்பின்னர் ஏன்டா போடுறீங்க அப்படின்ட்டு யோசிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. செகல் 19th ஓவர் போட்டு 3 விக்கெட் எடுக்கிறாருப்பா, நம்ப முடியல. அதை மாத்தணும் இந்த வாட்டி. எனக்கு தெரிஞ்சு பிரசாந்த் வீர்லாம் இருக்கிறதுனால கொடுக்கறதுக்கு பயப்படுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த வாட்டி எல்லா டீமோட ஸ்ட்ராட்டஜியும் மாற போகுது சிஎஸ்கே அகேன்ஸ்டா. ஒரு பயம் கன்ஃபார்மா இருக்குது. லோவர் டவுன் ஆர்டர் அகில் ஹுசைன் ஓவர் டர்னா இருக்கிறதுனால எங்கேயாவது ஃபாஸ்ட் பவுலரு ஏதாவது 1-2 ஸ்லாட் பால் வீழ்ந்ததுன்னா காலின்னு நினைக்கிறேன். இப்போ டெவால்ட் பிரூவிஸ் வந்து கேமியோ தான் ஆடுறாரு. ஆனா அவரோட கேமியோ வந்து இப்போ ஸ்லாட்ல வந்து ரொம்ப நல்லா ஹெல்ப் ஆகும். அவர் 30 ரன் அடிச்சாலுமே ஒரு 170 இருக்கும்போது வந்து ஒரு 15 பால் 30 ரன் அடிச்சாலுமே முடிஞ்சிருச்சு மேட்ச். 170 ரன் ஆல்ரெடி அடிச்சிருக்காங்க. 15 பால் 30 அடிச்சு அங்க 200 வந்துடாதா? அதுக்கப்புறம் இன்னும் பவுலிங் பேட்டிங் இருக்கு. பிரசாந்த் வீர் இருக்காரு, ஜெமி வார்டன் இருக்காங்க, 6 எம்எஸ் தோனி இருக்காங்க, 6 வந்து ஒரு அகில் ஹுசைன் இருக்காங்க தட்டுறதுக்கு. அதுக்கு கீழேயுமே பேட்டிங் என்ன கேட்டீங்கன்னா பை தி பேப்பர் பாக்குறதுக்கு வேணா ஆர்சிபியோ இல்ல இவர் எம்ஐஎஃப் வந்து பயம் காட்டலாம். ஆனா இவங்க கிட்டயுமே சரக்கு இருக்கு. சிஎஸ்கே கிட்டயுமே கண்டிப்பா ஒரு சரக்கு இருக்கு. அந்த சரக்கு இல்லாம இந்த டீமை பாக்குறதுக்கு நம்ம ரைட் பண்ண முடியாது. கண்டிப்பா சிஎஸ்கே கிட்டமே ஒரு பெரிய சரக்கு இருக்கு. நீங்க ஒன்ஸ் அதோட ஒரு கிளிம்ஸ் தான் நீங்க வந்து லாஸ்ட் சீசன் பாத்தீங்க, லாஸ்ட் கப்பல் ஆஃப் மேட்சஸ்ல அதோட சின்ன ஒரு கிளிம்ஸ் தான். சோ அதை பேஸ் பண்ணி என்டையர் ஆச்சரியம் அவங்க கைக்குள்ள மாத்திக்கிட்டாங்க. என்னதான் நம்ம இங்க வந்து பிரைஸ் டாக் நம்ம பேசினாலும் பெருசா பேசினாலும் டீம் இப்ப பாருங்க, இந்த டீம்ல தான் நீங்க வந்து இவ்வளவு குறை சொல்லிட்டு இருக்காங்க பெரிய பெரிய ஜாம்பவான்ஸ் ரிவ்யூவர்ஸ் எல்லாருமே. சோ ஆடியன்ஸ் தான் இனிமே நீங்க ஒரு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் போடுங்க உங்களோட ஒப்பீனியன்ஸ் என்னங்கிறத.
இந்த 3 ஸ்குவாடையும் பார்த்தா கன்ஃபார்ம் கதறுவானுங்கன்னு தெரிஞ்சிருச்சு. கதறல் ஸ்டார்டிங் ப்ரோ. இன்னொரு ஒரே முடிஞ்ச அளவுக்கு கமெண்ட் செக்ஷனை ஸ்பாம் பண்ணி விடுங்க. ஓகே, இந்த ஸ்குவாட்ல ஒரே ஒரு விஷயம் சொல்லிடலாம். டெத் போலிங் சொன்னீங்களா, எனக்கு தெரிஞ்சு என்ன தோணுது, நேதன் எலிஸை வந்து ஒரு 10வது ஓவருக்கு அப்புறம் தான் எடுத்துட்டு வருவாங்கன்னு தோணுது. பத்திரா நான் எப்படி யூஸ் பண்ணாங்களோ அதே மாதிரி தான் வந்து ஒரு பிளான் மேபி இருக்குமோ தோணுது. ஏன்னா அவரு முன்னாடி போட்டாருன்னா நல்லதுதான், பட் டெத் போலிங் ஆள் இல்லாத போயிடும். அவரு வந்து ஒரு மேக்ஸிமம் ஒரு 3 ஓவர்ஸ் டெத்துக்கு வேணும். அந்த ஒரு 15th 17th 19th அதுக்கப்புறம் வந்து கிரிக் பஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, டெத் பவுலிங் இல்ல பவுலிங் ரொம்ப வீக்கா இருக்கு அப்படின்ட்டு. கலீல் அகமதுக்கு பவர் பிளேல ஒரு 3 ஓவர் கண்டிப்பா கொடுத்துடணும். நீங்க அவர் பவர் பிளே முடிஞ்சு 7வது ஓவர் வரும்போது கண்டிப்பா அவர் கொடுத்து அவரோட கோட்டாவை 3 ஓவர் கோட்டா முடிச்சு விட்டுருங்க. நீங்க முடிச்சு பெஞ்சின் பண்ண வச்சுட்டு ஜேமி ஓர்டனா இல்ல வந்து பிச் கண்டிஷனை பார்த்து ஒரு அகில் குசேனா இல்ல வந்து ஒரு பேட்டிங் பொசிஷனை பார்த்து மத்த டீமோட பேட்டிங்கை பார்த்து ஒரு மேத்யூ சாட்டா யாருங்கிறது நீங்க அதுக்குள்ள டிசைட் பண்ணிருங்க. பவர் பிளேல அந்த 6 ஓவர்ஸ்க்குள்ள டிசைட் பண்ணிருங்க. நீங்க பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் வரக்கூடிய ஸ்லாக் ஓவர்ஸ்ல வந்து நேத்தன் எலிஸ், அதுக்கப்புறம் வந்து ஜேமி ஓர்டனார், அகில் குசேனார், மேத்யூ சாட்டார், நூர் அகமது, சிவம் டுபேவா, எக்கச்சக்க ஆப்ஷன்ஸ் இருக்கு. பிரசாந்த் வீரா. டெத்ல மட்டும் நீங்க வந்து அன்சுல் கம்போஜுக்கு ஒரு ஓவர் வச்சுக்கோங்க. நேத்தன் எலிஸுக்கு ஒரு 2 ஓவர் வச்சுக்கோங்க. 17 18 19 20 19 20 இந்த ஓவர்ஸ் இவங்க தான் போட போறாங்க. சோ ரொம்ப நல்லா இருக்கு டெத் பவுலிங் பாக்குறதுக்கு. குறை சொல்றாங்க. அந்த 1 month கேம்ப்ல நீங்க யாருக்கு என்ன ரோலுங்கிறத கரெக்டா நீங்க அவங்களுக்கு மென்டலி ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா, அவங்க டீம் அவங்களுக்கு என்ன ரோல் நீங்க கொடுக்கணும்னு சொல்லிட்டீங்கன்னா அவங்க கொடுத்துருவாங்க. இந்த டீம் அப்படிதான் இருக்கு. யாரோட டீம்ல அந்த லைனப்பையும் சஃபில் பண்ணாம கண்டமேனிக்கு சஃபில் பண்ணாம உங்களுக்கு இதுதான் ரோல். பிரசாந்த் வீரா, நீ வந்து லாஸ்ட் டவுன் தி ஆர்டர்ல போய் ஒன்னால ஒரு 10 பால்ல ஒரு 25 ரன் அடிக்க முடியும்னா நீ ட்ரை பண்ணு. பவர் உங்களுக்கு ஒரு 2 ஓவர் வந்து ஒரு 7வது ஓவருக்கு அப்புறம் வந்து ஒரு 2 ஓவர் போட்டு கொடு. அதுக்கான லைன்ல இருந்து நீ கத்துக்கோ அப்படின்னு நீ சொல்லிக்கலாம். கார்த்திக் வர்மாவோட ரோல் என்ன, ஸ்மார்ட்ல பண்றது அதை அப்படி இங்க வந்து கண்ண மூடிட்டு பண்ணு சொல்லி ஒரு கான்பிடன்ஸ் கொடுத்தீங்கன்னா அந்த 2 சின்ன பசங்களுமே ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்த அமௌண்ட் இவ்வளவு பிரைஸ் டேக் நைட் டைம்ல இருக்கும், ஜிம் ஹிட் பண்ணணும், பிராக்டிஸ் இருக்கும், எப்படி பாடி ஒத்துழைக்கும், இந்த இதெல்லாம் நீங்க சொல்லாம அவங்களோட ரோலை நீங்க கரெக்டா இதுதான் பண்ணு ஒரு ஃப்ரெண்ட்லியா தோலை தட்டி தோல் 2 தட்டி கொடுத்து சொல்லிட்டீங்கன்னா சின்ன பசங்க பண்ணிடுவாங்க. சோ என்ன கேட்டீங்கன்னா நல்லா இருக்கும் இப்படி பண்ணா. நான் ஒரு போஸ்ட் ஒன்று பார்த்தேன். அது கார்த்திக் சர்மா தான் நினைக்கிறேன். கார்த்திக் சர்மாவா பிரசாந்த் வீரா தெரியல, கார்த்திக் சர்மா தான் நினைக்கிறேன். கார்த்திக் சர்மா வந்து அவர் கிரிக்கெட் கரியர் ஸ்டார்ட் பண்றதுக்காக அவங்க வீட்டுல இருக்க எல்லா சொத்துக்களையும் அவங்க அம்மாவோட நகையை முதற்கொண்டு வச்சு அதுலதான் அவர் கிரிக்கெட் கரியர் ஸ்டார்ட் பண்ணாருன்னு அவங்க அப்பா வந்து அந்த ஸ்டேட்மெண்ட் ஒண்ணு வந்திருந்தது. அந்த போஸ்ட் ஒண்ணு பார்த்தேன். அதை பார்க்கும்போது இந்த எவ்வளவு 14.something 25 crores இது என் கண்ணு முன்னாடி தெரியவே இல்லை. கன்ஃபார்ம் தெரியல. கார்த்திக் சர்மாக்கு 14.20 இந்த ஸ்டோரி சொல்றீங்க. பிரசாந்த் வீருக்குமே அது மாதிரி ஒரு ஸ்டோரி வந்துச்சு. அவரோட கிராண்ட் ஃபாதரோட பென்ஷன் காசுல இருந்து அவர் வந்து கிரிக்கெட் வந்து ஒரு 3 years 4 years முன்னாடி வந்து குவைட் பண்ணிட்டு போறதா இருந்தாராமா அவரோட கிராண்ட் ஃபாதர் இறந்ததுமே. ஏன்னா அவரோட பென்ஷன் காசுல தான் அவர் கிரிக்கெட்டுக்கே போயிட்டு இருந்தாரு. ஆனா இருந்துமே அவங்க அப்பா வந்து இல்ல நான் உனக்கு பண்றேன், உன்னை வந்து நான் கிரிக்கெட்டரா தான் ஆக்குவேன்னு சொல்லி மறுபடியும் அந்த குவைட் பண்ணாத, நீ வந்து கிரிக்கெட்டை கண்டினியூ பண்ணு, அதுவே உன்னோட கெரியரா எடுத்துக்கொண்டு சொன்னதுக்கான ஒரு பிரதிபலன் தான் பிரசாந்த் வீருக்கு அந்த 14.20 crores. என் கண்ணுக்கு தெரியல. நான் கதற மாட்டேன். இந்த ஸ்டோரி கேட்டா நான் கதற மாட்டேன். 14.20 crores என் கண்ணுக்கு தெரியவே இல்லை. இன்னொன்னு இவங்க ஏன் கம்பேர் பண்ணி அப்படி சொல்றாங்கன்னா, சமீர் விசியா வந்து 8.something எடுத்தாங்க, எடுத்துட்டு விட்டுட்டாங்க அப்படின்ட்டு. அப்போ மெகா ஆக்ஷன் வந்துச்சு, அது முடிஞ்ச கையோட மெகா ஆக்ஷன் வந்துச்சு. ஒரு சமீர் விசி வந்து ஒரு ரிட்டைனபிள் பிளேயரான்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஏன்னா ஆல்ரெடி அங்க வந்து சிவம் டுபே ரிட்டைன் பண்ணாங்க, மதிசா பத்ரனா ரிட்டைன் பண்ணாங்க, ருத்ராஜ் கைக்வாட் ரிட்டைன் பண்ணாங்க, ரவீந்திர ஜடேஜா ரிட்டைன் பண்ணாங்க, அதுக்கப்புறம் வந்து பத்ரனாவை ரிட்டைன் பண்ணாங்க. சோ அந்த ஒரு 6th ஆப்ஷனை வந்து அவங்க வந்து ஆர்டிஎம் யாருக்கு போட்டாங்க, ரச்சின் ரவீந்திராவுக்கு ஆர்டிஎம் போட்டாங்க. இருந்துமே அவங்க வந்து டெல்லிக்கு அகேன்ஸ்டா பிட் போட்டு பார்த்தாங்க சமீர் விசிக்கு மெகா ஆக்ஷன்ல 2025 மெகா ஆக்ஷன்ல கிடைக்காததுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க, அசே ஒரு ரிட்டைனபிள் பிளேயரான்னு கேட்டீங்கன்னா இல்ல சமீர் ரிஸ்வி. ஆனா அவங்களோட ஸ்கீம் ஆஃப் திங்ஸ்ல இருந்திருக்காங்கிற வரைக்கும் சந்தோஷம் தானே. ஸ்கீம் ஆஃப் திங்ஸ்ல 2025 சமீர் ரிஸ்வி இருந்தாங்க. சோ கைவிட மாட்டாங்கன்னு தெரிஞ்சிருச்சு டீம்ஸுக்கு, பிளேயர்ஸுக்கு. சோ இது வந்து என்னதான் இந்த பிரைஸ் கேட்டாலும் கொடுத்தாலுமே அவங்க வந்து கண்டிப்பா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்த வாட் அப்போ வந்து சமீர் ரிஸ்வி வந்து மெகா ஆக்ஷன்ல வந்ததுனால அவங்களால எடுக்க முடியாம போச்சு. இதை நீங்க வந்து கரெக்டா யார் இந்த மாதிரி பேசுறீங்களோ புரிஞ்சு கேட்டுக்கோங்க காது கொடுத்து. இன்னொன்னு இன்டர்வியூ ஒண்ணு பார்த்தேன், சாய் கிஷோரோட இன்டர்வியூ, நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நான் சிஎஸ்கேக்கு வந்து தேங்க்ஃபுல்லா இருப்பேன், என்னோட கஷ்டமான நேரத்துல என்னை வந்து பிட் பண்ணி எடுத்ததுக்கு நான் உங்களுக்கு தேங்க்ஃபுல்லா இருப்பேன்னு அது ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருந்தாரு. சொல்லப்போனா அந்த பிட்டோட அமௌண்ட் வச்சுதான் அவர் நிறைய மேட்சஸ் ஆடினாருன்னு சொல்லியிருந்தாரு அந்த இதுல, அந்த இன்டர்வியூல. ஒய் நாட் இவங்க 2 பேரும் இருக்கலாமே அதே லிஸ்ட்ல, பிரசாந்த் வீர் அண்ட் கார்த்திக் சர்மா, அவங்களுமே அதே தான். 14.20 crores என் கண்ணுக்கு தெரியல இப்பயுமே. சிஎஸ்கே மறைமுகமா நிறைய பிளேஸை டெவலப் பண்ணிருக்காங்க. நம்மளாம் மும்பை தானே பேசுறோம். சிஎஸ்கே நிறைய பிளேஸை டெவலப் பண்ணிருக்காங்க. நம்ம 2021 சாம்பியன்ஷிப் வின் பண்ணும்போது நிதிஷ்குமார் ரெட்டிலாம் நம்மளுக்கு அகேன்ஸ்டா தான் நெட் பவுலர்லாம் இருந்தாரு.
ஸோ அந்த மாதிரி இருந்திருக்காங்க நிறைய பேர். ஆக்ஷன் டைனமிக்ஸ்ல சில பிளேஸ் எடுக்க முடியாத போயிடுச்சு. அதுல ஒருத்தர் நிதிஷ்குமார் ரெட்டி எடுத்திருந்தா இப்ப நினைச்சு பாருங்க, நம்ம டீமுக்கு ஒரு இன்னொரு ஒரு ஆடட் அட்வான்டேஜா இருந்திருக்கும். அதே மாதிரி இந்த 2 பிளேஸும் டெவலப் பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணுது. அகில் ஹுசைன்லாம் இருக்கிறதுனால நம்மளோட 2 யங்ஸ்டர்ஸ்ல பிரசாந்த் வீர் கன்ஃபார்மா ஒரு ஆம் பால டெவலப் பண்ண போறாருன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இதனால வெறும் ஆஃப் ஸ்பின் போட்டிருப்பாரு. ஒரு ஆம் பால் இறக்கட ஒரு இன்ஸ்விங்க, நம்ம சித்தார்த் மணிமாறன் மாதிரி தமிழ்நாட்டுல ஒருத்தர் இருப்பார்ல, அப்படியே பால் அப்படியே ஸ்விங்கா சிங்னு ஒரு உள்ள அது மாதிரி டெவலப் பண்ணுவார் தோணுது. நீங்க சொல்ற ஸ்டோரி எல்லாம் அண்ணன் கேட்டிருப்பாருன்னு டவுட்டா தான் இருக்கு. அண்ணனே கேட்டுக்கொள்ளுங்கள் இந்த ஸ்டோரியை. ஏன்னா நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணாதான் வந்து இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் வராங்க. அது வந்து அதுதான் எனக்கு புரிஞ்சுக்க முடியல. எக்ஸ்பர்ட்ஸ் ஏன் வந்து இன்னொருத்தர் வந்து நல்லா இருந்தா இவங்க ஏன் அப்படி பண்றாங்கன்னு தெரியல. இன்னொருத்தர் நம்மளோட அதிகமா காசு வாங்குறாங்க சின்ன வயசுலயே அப்படின்னா ஏன் வந்து ஒரு மாதிரி எரியுதுன்னு தெரியல. அதுதான் புரிஞ்சுக்க முடியல. அது இங்கன்னு இல்ல, எல்லா இடத்துலயும் தான். ஏன் 4 ஆளை பாக்குற கார்பரேட்லயும் அதேதான், எல்லா இடத்துலயும் அதேதான். சின்ன பசங்க ஹை அமௌண்ட் வாங்கினா யாருக்கும் பொறுக்காது, வயிற்றுச்சல் அதிகமாயிரும். நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. ஓகே, நம்ம ரேட்டிங்ஸ் போயிடலாம். இந்த டீமுக்கு என்ன ரேட்டிங் அவங்க ஸ்குவாட் வச்சு? என்னோட டீம் ரேட்டிங் வந்து நான் வந்து 9 கொடுப்பேன் இந்த டீமுக்கு. அந்த ஒரு பெர்சன்டேஜ் நான் எதுக்கு கொடுக்கலன்னா, அவங்க வந்து ராகுல் சக்கரை வந்து 5.20 crores சம்திங்ஸ் எடுத்தாங்க. அது அன்வான்டான பையா இருக்குமோன்னு எனக்கு தோணுது. அது எடுக்காம விட்டுருந்தாங்கன்னா மேபி அவங்க வந்து நினைச்ச மாதிரி ஒரு ஜேசன் ஹோல்டரா இல்ல வந்து இன்னொரு பிளேயர் சமத பிளேயர்ஸ் இன்னும் கொஞ்சம் ஹெவியா போயிருந்துக்கலாம். அப்போ என்ன சொல்லுவாங்க, ஓவர் பிரைஸ்டு ஜேசன் ஹோல்டர், ஓவர் பிரைஸ்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எங்க பார்த்தாலுமே நம்ம இப்படி சொல்லிதான் இருப்பாங்க. நான் வந்து 9 கொடுக்குறேன். ஸோ இவங்க எந்த பொசிஷன்ல முடிப்பான்னு கேட்டீங்கன்னா நம்பர் 3ல முடிப்பாங்கன்னு நான் சொல்றேன். சிஎஸ்கேக்கு 8 தரலாம். ஏன்னா அவங்க இந்த சீசன் நிறைய பேர் டெபியூ பண்ண போறாங்க. ஸோ அதை வச்சு பார்த்தோன்னா அவங்களுக்கு ஒரு 8 தரலாம். பேட்டிங் நல்லா இருக்கு. எனக்கு ஒரே ஒரு கவலை என்னன்னா, நூர் அகமதுக்கு அந்த ஸ்பின்னர் சப்போர்ட் தான் ஒரு பிரச்சனையா இருக்குமோ தோணுது இந்த வருஷம். போன வருஷம் வந்து பவர் பிளே போலிங் அதை சார்ட் அவுட் பண்ணிட்டாங்க ஓரளவுக்கு. மேட் என்ட்ரி இது மாதிரி பிளேஸ் எல்லாம் வச்சு மேனேஜ் பண்றாங்க. அகில் ஹுசைன் வச்சு கூட மேனேஜ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. பட் மிடில் ஓவர்ஸ்ல போடக்கூடிய ஸ்பின்னர் நம்ம கிட்டே இல்லை. எனக்கு அங்கதான் வந்து இவங்க எங்கேயாவது ராகுல் சக்கர் ஆடுவாங்களோ இல்ல ஸ்ரேயஸ் கோபால் ஆடி எங்கன்னா காம்பினேஷனை உடைச்சிருவாங்களோ பயமா இருக்கு அந்த 2% குறைக்கிறதுக்கு. ஏன்னா பிரசாந்த் வீரை நம்ப முடியாது, நல்ல இருக்கு. இன்னும் ஸ்பின்னர் கன்ஃபார்ம் போட்டு ஆகணும். அங்கதான் வந்து ஒரு இது தெரியுது. பட் நீங்க சொன்ன மாதிரி நல்ல டீம், இது வேலை செய்யற டீம், ஜிடி மாதிரி வேலை செய்யற டீம். இல்ல நீங்க நான் பேசுறேன் என்ன சொல்றேன்னா, பிரசாந்த் வீர் எப்படி போடுறாருன்னா குருணால் பாண்டியா டைப் ஆஃப் பவுலர். அவர் பால் வந்து பெருசா டேன் பண்ண மாட்டாரு, கரெக்டா அந்த ஸ்டெம்பு லைனுக்கு தான் போடுவாரு. கொஞ்சம் நகர்ந்து அந்த பக்கம் இந்த பக்கம் அடிக்க ஆரம்பிச்சா ஒண்ணு போல்ட் ஆவாங்க, இல்லைன்னா வந்து எல்பிடபிள்யூ ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அக்சர் பட்டேல் மாதிரி குருணால் பாண்டியா மாதிரி ஸ்டெம் லைன்லேயே தான் விட்டு கொடுக்காம ஸ்டெம் லைன்லேயே தான் போட்டுட்டு இருக்காரு. பெருசா பால டேன் பண்ண மாட்டேன், கிரிப் பண்றாரு, பால வந்து கிரிப் பண்றாரு, அப்படியே சரக்குன்னு சரக்கிட்டு போகுது. பேசுமே இருக்குது அந்த பால்ல. நினைச்சா அவர் பேசுகிற கரெக்டா, நினைச்சா பேச ஏத்தலாம், நினைச்சா பேச குறைக்கலாம். குருணால் பாண்டியாவும் அப்படிதான் பண்ணுவாரு. லைனை பார்த்து அப்ஸ் அப்படி ஆப்ஸ்டம் யாக்கர்ஸ் வைடு பா, அதுக்கு எக்கச்சக்க வைடு போடுவார் குருணால் பாண்டியா. அந்த மலிங்கா ஸ்டைல் ஆஃப் பவுலிங், பும்ரா ஸ்டைல் ஆஃப் பவுலிங் எல்லாம் அவர் கத்துப்பாரு, போட்டுட்டு இருப்பாரு. சோ அதே மாதிரி ஒரு குருணால் பாண்டியமே எல்லா மேட்சும் 4 ஓவர் கோட்டா கம்ப்ளீட் பண்ண மாட்டாரு. நான் பிரசாந்த் வீரர் எடுத்ததுக்கு அப்புறம் குருணால் பாண்டியோட ஸ்டாட்டை போய் பார்த்தேன். ஐபிஎல்ல எந்த மேட்சுமே பெருசா 4 ஓவர் கம்ப்ளீட் கோட்டா கம்ப்ளீட் பண்ணல. 3 ஓவர் 2 ஓவர் 3 ஓவர் 2 ஓவர் இந்த மாதிரி ஒரு ஓவர் போட்ட மேட்சும் இருக்குது. சோ அந்த அன்னைக்கு நாள் பிச்சஸ் எப்படி கண்டிஷன்ல இருக்குங்கிறத பொறுத்து, அவங்களோட ஃபர்ஸ்ட் ஓவர் எப்படி அமைதுங்கிறத பொறுத்து செகண்ட் ஓவர் போறாம தேர்ட் ஓவர் போறாமங்கிறத பார்க்கலாம். என்ன கேட்டீங்கன்னா, இப்போ அவங்களோட பவுலிங் வந்து கேம்ப்ல அவங்க குரூம் பண்ணி தாங்கணும். ஏன்னா பிரசாந்த் வீரர் கூட வந்து அகில் குசேன் இருக்காரு. அகில் குசேன் கூட க்ளோஸா வாட்ச் பண்ண விட்டுட்டு அவர் என்ன மாதிரி ஆம்பால் போடுறாரு, என்ன மாதிரி இன்ஸ்விங் போடுறாரு, அந்த லெவலுக்காச்சும் அட்லீஸ்ட் கிட்டத்தட்ட பண்ற மாதிரி பார்த்தாகணும். லைன் அண்ட் லென்த் அட்லீஸ்ட் அப்படி பழகினாலும் லைன் அண்ட் லென்த் கரெக்டா போட்டு பேச வெரி பண்ணி பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி பார்த்தாங்கன்னா ஓரளவுக்கு நல்லா இருக்கும். இன்னொன்று, இந்த 2 பசங்களுமே வந்து ஹை பேஸ் ஆஃப் பவுலிங்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க. இந்த ஸ்மாட்லையும் சரி தான், ரஞ்சிலையும் சரி தான், விஜய் கசலையும் சரி தான், எல்லா நம்ம இந்தியன் பவுலர்ஸுமே 135 140 அந்த ரேஞ்சில் தான் போடுவாங்க. ஸோ அது ஈஸியா இருக்கும் அடிக்கிறதுக்கு. ஆனா ஃபாரினர்ஸ் அங்க இருந்து இங்க வந்து ஐபிஎல் ஆடும்போது ஆண்ட்ரிக் நோர்கியா, மதிசா பத்திரனா, சமோதர் ஜோஃப்ரா ஆர்ச்சர் இந்த மாதிரி பவுலிங் அட்டாக்ஸ் டெத்ல போடும்போது பிரசாந்த் வீர் எப்படி பண்ண போறாங்கிறது எல்லாமே வந்து அவங்க கேம்ப்ல தான், அந்த 1 month கேம்ப்ல ஹெவியா பிராக்டிஸ் கொடுக்கணும். நீ வந்து 150 போடுற ஒரு பிளேயரா இப்படிதான் நீ ஆடணும் அப்படிங்கிற மாதிரி. அதுக்குதான் நம்ம கிட்ட இருக்காரு ஒருத்தர் ஓவர்டன் நல்ல ஏத்துன்னு ஏத்துவாரு ஃபாஸ்டா. 145 போடுவாரு. கரெக்ட் 145 போடுறாரு. கரெக்ட். நீங்க சொன்ன மாதிரி கத்துப்பாங்கன்னு தோணுது எனக்கு. அந்த ஒரே ஒரு இடம் தான் வந்து ஒரு டிராபேக் மாதிரி. மற்றபடி இந்த டீம் வந்து குவாலிஃபை கிட்டத்தட்ட ஆயிடுவாங்கன்னு தோணுது. எப்படியா குவாலிஃபை ஆயிடுவாங்க, நம்பர் 4 ஸ்பாட்டை பிடிச்சிருவாங்கன்னு தோணுது. ஓகே, என்னோட ரேட்டிங் சொல்றேன். எனக்கு ஒரே ஒரு கன்சர்ன் தான் இந்த டீமை பொறுத்த வரையும். காசி தாத்தா ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டு இருந்தாரு, தோனி வந்து எப்படியாச்சும் நான் பிளே பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாதான் அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து அவர் சொல்லியிருந்தாரு.
ஒருவேளை டோனி வந்து 11ல வந்தா நீங்க கார்த்திக் சர்மா இருக்க மாட்டாரு. ஒருவேளை கார்த்திக் சர்மா ஆடினாருன்னா டோனியும் இருந்தாருன்னா ஒரு பவுலிங் இருக்காது, ஒரு பவுலிங் இருக்கவே இருக்காது அந்த இடத்துல. அதனால நான் ரேட்டிங் வந்து 8.5ன்னு செட் பண்றேன். இன்கேஸ் வந்து டோனி வந்து சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 2 ஓவர் இல்ல ஒரு ஓவர்ல வந்து 20 ரன்ஸ் 25 ரன்ஸ் இருந்துச்சுன்னா அப்போ வரலாம். அப்ப இம்பாக்ட் பிளேயர் யூஸ் பண்ணோம்னா அப்போ வரலாம். பட் வந்து அவர் ஸ்குவாட்லயும் இருக்கணும்னா பிளேயிங் லெவன்லயும் இருக்கணும்னா கார்த்திக் சர்மாவும் பிளேயிங் லெவன்ல இருக்கணும்னா வாய்ப்பு கிடையாது. கொஞ்சம் அடி வாங்குவாங்க பவுலிங்ல பொறுத்த வரையும். அதனால நான் வந்து அவங்களுக்கு 8.5 தரேன். மற்றபடி அவங்க டாப் ஆர்டர் பேட்டிங் சூப்பர், மிடில் ஆர்டர் சூப்பர், பவுலிங்ல வந்து ஓப்பனிங் பவுலிங் சூப்பர், ஸ்பின்னு சூப்பர். இது டெட் பவுலிங்ல மட்டும் கொஞ்சம் பிளான் பண்ணி யூஸ் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதனால நான் 8.5 தரேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம அடுத்தது போயிடலாம். அவங்களோட பேக்கப் பிளான்ஸ். இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல நீங்க யாரை க்ளூ பண்ண போறீங்க? சேஞ்சஸ் இருக்கா இல்ல இதே டீமா? இப்போ சர்ஃபராஸ் கானை எதுக்கு எடுத்தாங்கன்னு கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கோம் ஒரு ருத்ராஜ் கைக்வாடுக்கு பேக்கப்புக்கு அப்படின்ட்டு, இல்ல ஒரு சஞ்சு சாம்சன் பேக்கப். அப்படி இல்ல, அவங்க சஞ்சு சாம்சன் எடுத்ததே டெவால்ட் பிரவிஸ் கார்த்திக் சர்மாவோட பேக்கப் தான் சஞ்சு சாம்சனே எடுத்தாங்க. ஊர்வில் பட்டேல் தான் சஞ்சு சாம்சனுக்கும் இவருக்கும் ஆயுஷ் மாத்திரைக்கும் ஊர்வில் பட்டேல் தான் பேக்கப்பா இருப்பாரு. ருத்ராஜ் கைக்வாட் வரைக்கும் அவங்க தான் பேக்கப்பா இருக்க போறாரு ஊர்வில் பட்டேல். டெவால்ட் பிரவிஸ் அண்ட் கார்த்திக் சர்மாக்கு பேக்கப்பா சர்ஃபராஸ் கான். நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் டெவால்ட் பிரவிஸ் பேக்கப் வந்து மேத்யூ ஷாட். அப்படி கிடையாது. மேத்யூ ஷாட்டை வச்சு அவங்க ஒரு தனியா ஒரு கேமே பிளான் பண்ண போறாங்க 2026ல. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மேத்யூ ஷாட்டை தான் வந்து ஒரு கேம் சேஞ்சர் மாதிரி ஒரு இடத்துல கொண்டு வருவாங்க. நீங்க அதை எதிர்பார்க்க போறீங்க. அவரோட ஆஃப் ஸ்பின் வந்து ரொம்ப ரேட்டா இருக்கு. யாருமே அது எல்லாருமே அண்டர் ரேட் பண்றாங்க. ரொம்ப ரேட் பண்ண வேண்டிய ஒரு ஆஃப் ஸ்பின் தான் அவர்கிட்ட இருக்கிறது. சோ என்னோட பேக்கப்ஸ் ஆப்ஷன்ஸ் இப்படிதான். இதுல செகாரி ஃபிளாக்ஸ் வந்து எங்க ஆட வைப்பாங்க அப்படின்னா, செகாரி ஃபிளாக்ஸ் வந்து அவுட் ஆஃப் தி லிஸ்ட் தான். நெக்ஸ்ட் இயர் ஐபிஎல் ஆக்ஷன் வரும்போது விட்டுருவாங்க. ராகுல் சகரையும் சரி தான், செகாரி ஃபிளாக்ஸையும் சரி தான் விட்டுருவாங்க. விட்டுட்டு சம்மதர் ஏதாச்சும் குரூமா இருப்பாங்க, அந்த பிளேயர்ஸ் எடுப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு கிடைக்கல. அவங்க ஜேசன் கோல்டர் போனாங்க, ஜாக்கெட் வெட்ஸ் போனாங்க, கிடைக்கல. சகாரி ஃபிளாக்ஸுக்கு எடுத்தே ஆகணுங்கிற ஒரு கட்டாயத்தினால எடுத்தாங்க. இன்னொன்னு பவுலர்ஸ்ல குர்ஜப்னீத் சிங், அவர் வந்து கலீல் அகமதுக்கு தான் பேக்கப். அன்சுல் கம்போஜுக்கு பேக்கப் யாருன்னு கேட்டீங்கன்னா மேபி ஒரு முகேஷ் சௌத்ரி வரலாம் அன்சுல் கம்போஜுக்கு பேக்கப்பா. இங்க இன்னொரு பிளேயர் இருக்காரு அமன் கான் வந்து சிவம் டுபே சுதப்புறாரு அப்படின்னா அமன் கான் வந்து ஒரு நல்ல ஒரு பெஸ்ட் பை அமன் கான் என்ன கேட்டீங்கன்னா. ஓகே, வந்து க்ளூ பண்ண போறது யார் சொன்னீங்க? சர்ஃபராஸ் கான் ஃபார் டெவால்ட் பிரவிஸ் அண்ட் கார்த்திக் சர்மா. ஊர்வில் பட்டேல் வந்து ஆயுஷ் மாத்திரைக்கு, சஞ்சு சாம்சனுக்கு, ருத்ராஜ் கைக்வாடுக்கு, இவங்க 3 பேருக்கும் ஊர்வில் பட்டேலுக்கு பேக்கப். அன்சுல் கம்போஜுக்கு பேக்கப் வந்து மேபி ஒரு குர்ஜப்ஜித் சிங் ஆர் முகேஷ் சௌத்ரி பேக்கப்பா இருக்கலாம். நேத்தன் எலிஸ் வந்து மேட் ஹென்ரி. நூர் அகமதுக்கு வந்து மேபி ஒரு சிச்சுவேஷன் ஏத்த மாதிரி மேபி அவருக்கு இன்ஜுரி ஆச்சுன்னா அகில் குசேன் அந்த இடத்துல ஆடுவாரு. இல்லைன்னா அவர் வந்து ஒரு இம்பாக்ட் பிளேயர் ஆடுறதுக்கு சான்சஸ் இருக்கு. இந்த மாதிரி தான். பிரசாந்த் வீருக்கு யாருன்னு கேட்டீங்கன்னா அங்க சுரேஷ் கோபால் இருக்காரு. ஆனா சுரேஷ் கோபால் பிரசாந்த் வீர் அளவுக்கு கேலிபர் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்ல. சப்போஸ் இன்ஜுரி ஆயிடுச்சுன்னா சுரேஷ் கோபால் தான் வருவாரு. ஓகே, கார்த்தி நீ சொல்லு, யாரு க்ளூ பண்ண போற? அந்த அன்சுல் கம்போஜ் பிளேஸ்ல எங்கன்னா குர்ஜப்னீத் எத்தனை முடிஞ்சா பார்ப்பேன் நான். ஏன்னா அவர் இன்னும் கொஞ்சம் டாலான போலரு. அவரும் பவர் பிளேல போட தேவையில்லை. அவர் உள்ள வந்தா நம்மளுக்கு இன்னொரு டெத் பவுலிங் ஆப்ஷன் கிடைக்கும். அவரோட பேக் ஆஃப் த ஹேண்ட் ஸ்லோர் ஒன்னா நான் பார்த்திருக்கேன் டிஎன்பில. அது ஒரு செகண்ட் டிராப் ஆகும், அப்படி நிற்கும் பால் ஒரு செகண்ட் கரெக்டா டாப் வச்சு கிளம்புது. நீங்க டிஎன்பில வேணா ஹைலைட்ஸ் தான் பாருங்க வியூவர்ஸ். அவரோட பேக் ஆஃப் த ஹேண்ட் ஸ்லோர் பால் வந்து அவ்வளவு நல்லா இருக்கும். நம்ம மோஹித் சர்மா முன்னாடி இருந்தார்ல சிஎஸ்கேல அந்த 2015 அப்ப வந்து அவர் போடுற அந்த பேக் ஆஃப் த ஹேண்ட் ஸ்லோர் வந்து அவ்வளவு சீக்கிரமா 6 அடிக்க முடியாது. ஸோ குர்ஜப்னீத் எங்கன்னா ஸ்கீம் ஆஃப் திங்ஸ்ல உள்ள ஏகே பிளேஸ்ல எடுத்துட்டு வந்தாங்கன்னா அவர் கொஞ்சம் டாலும் கொஞ்சம் பேஸும் அதிகமா போடுவார். 140 போடுறாரு. ஸோ அது மட்டும் தான் இந்த டீம்ல நான் எடுத்துட்டு வருவேன். மீதிபடி சேம் தான். மேபி தலை பிளேஸ்ல வேணா வேற யாராவது ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். ஆல்ரவுண்டர்ஸ் அகில் ஹுசைன் ஆர் ஃப்ளோக்ஸ் ஓவர்டன், இந்த 3 பேர்ல யாராவது மாத்தி அடிக்க வேண்டியது அக்கார்டிங் டு த கண்டிஷன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் போலாம். இந்த ஆப்ஷன் பில யாரை க்ளூ பண்ண போறீங்க? ஐ திங்க் அதே தான் ப்ரோ வரும். ஆப்ஷன் பில வந்து அகில் குசேன் அக்கார்டிங் டு தி சிச்சுவேஷன் தான். மற்றபடி சொன்னதெல்லாம் அதே தான். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏக்கு சொன்னது தான். அக்கார்டிங் டு தி சிச்சுவேஷன் அகில் குசேனுக்கு பதிலாக ஒரு ஜேமி ஓர்டன் வரலாம், மேத்யூ ஷாட் வரலாம், அந்த மாதிரி தான். மற்றபடி எந்த சேஞ்சஸுமே இருக்காது. கார்த்திக் சர்மாக்கு வந்து பேக்கப் சர்ஃபராஸ் கான். எம்எஸ் டோனி மேக்ஸிமம் அந்த மெண்டர் ரோல தான் ப்ளே பண்ண போறாரு. நீங்க இப்படி போய் ஆடுங்க அந்த மாதிரி தான். ஸோ மற்றபடி எந்த பெருசா சேஞ்சஸும் இல்லைங்க ஆப்ஷன் பில. கார்த்தி உனக்கு? அந்த கார்த்திக் சர்மா பிளேஸ்ல வேணா சர்ஃபராஸ் வேணா ட்ரை பண்ணலாம். சப்போஸ் ஏர்லி விக்கெட்ஸ் விழுந்துச்சு, ஸ்பின்னர்ஸ் போலிங் போடுறாங்க, டூபே வாய்ப்பி எக்ஸ்போஸ் பண்ண வேணாம் அப்படின்ட்டு நினைச்சாங்கன்னா சர்ஃபராஸ் கானை இறக்கி விட்டு, ஏன்னா ஒரு ஸ்பின் நல்லா விளையாடுவார். அதுதான் எனக்கு தெரிஞ்சு
மிடில் ஓவர்ஸ்ல டூபே மேபி ஃபிளாப் ஆனா எதிர்பார்க்கலாம். சர்ஃப்ராஸ் கான் மேபி இம்பாக்ட் பிளேயரா வர வாய்ப்பு இருக்கு. போன வருஷம் தீபக் கூட ஆடினார்ல, அந்த மாதிரி ஒரு இது ரோல்ல வருவாருன்னு தோணுது. ஏன் அவனுக்கு பேரை சொல்லி எனக்கு வெறுப்பேத்துற? அவனுக்கு பேரை சொன்னாலே எனக்கு மண்டையில நெருப்பு எரியுது. நம்பர் 9 எல்லாம் அமுச்சு விட்டாங்க தீபக் கூட, நான் பார்த்தேன். அதுக்கு வந்து சர்ஃப்ராஸ் கான் தேரலாம். அவர் வந்து இந்த பேக் ஷாட்டாச்சு அடிப்பாரு, இந்த ஸ்கூப்பு அதெல்லாம் ஆடுவாரு, ஸ்பின்னர்ஸை ஸ்வீப் அடிப்பாரு, ஃபீட் யூஸ் பண்ணுவாரு. அதுக்காக ஒரு சிவம் துபே மேபி ஃபிளாப் ஆகிற மாதிரி தெரிஞ்சதுன்னா, போலிங்கும் போடல அப்படின்னா இவர் ஆட வைக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் போயிடலாம். ஆப்ஷன் சி. இதுல யாரை க்ளூப் பண்ண போறீங்க? இதுல மேபி இன்னொன்னு டோனியுமே நான் வந்து இந்த இடத்துல ஒரு ஃபேன்ஸுக்காக தான் நம்ம வச்சிருக்கோம். கலில் அகமது பதிலாக குர்ஜாப்தீன் சிங் வரலாம். ஆர் மேபி ஆயுஷ் மாத்திரைக்கு பதிலாக நான் வந்து இங்கே 3 ஃபாரினர்ஸ் தான் ஆடுறாங்க. ஆயுஷ் மாத்திரைக்கு பதிலாக நான் வந்து மேபி மேத்யூ சாட் அந்த இடத்துல கொண்டு வருவேன் ஓப்பனரா. ஸோ அது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும் இந்த ஆப்ஷன் சியை பொறுத்த வரைக்கும். அந்த ஒரு பவுலிங் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு இருந்தோம். அந்த பவுலிங் ஸ்டார்ட் ஆகாதீங்க. ஆயுஷ் மாத்திரைக்கு பதிலாக மேத்யூ சாட்டை கொண்டு வந்தோம்னா ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா டோனி ஆடுறாரு, அங்கே வந்து ஜெமி ஓட்டனும் இல்லைன்னா வந்து ஒரு அகில் குசனும் வர முடியாது. ஸோ நான் டாப்ல வந்து ஆயுஷ் மாத்திரை எடுத்துட்டு நான் வந்து ஒரு பவுலிங் ஆப்ஷனுக்காக மேத்யூ சாட்டை கொண்டு வருவேன். ஓகே, நீ சொல்லு கார்த்திக். யாரு? மேபி இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் ட்ரை பண்ணி பார்க்கலாமா? என்ன நினைக்கிறீங்க? நான் சொல்றேன். அது ஆயுஷ் மாத்திரை பதிலாக வந்து மேத்யூ ஷாட் அண்ட் சாம்சன் ஓப்பனிங் ஆடிட்டு ருத்து நம்பர் 3, நம்பர் 4ல வந்து பிரிவிஸ் இறக்கணும், நம்பர் 5ல தான் வந்து நம்ம சிவம் துபே ஆடணும். பிரசாந்த் வீரையும் எங்கன்னா அப்பப்போ ஃப்ளோட்டர் மாதிரி யூஸ் பண்ணணும். இன்னொரு ஒரு காம்பினேஷன் நான் எதுக்கு எடுத்துட்டு வந்தோம்னா, மேட் ஹென்ரி எங்கன்னா சப்போஸ் அவே கண்டிஷன்ல பால் ஸ்விங் ஆகுது, பவர் பிளேல நம்ம ஃபர்ஸ்ட் பவுலிங் போடுறோம்னா அவரை யூஸ் பண்ணலாம். எங்கன்னா எடுத்துட்டு வரதுக்காக நான் இது சொல்றேன். பட் இந்த காம்பினேஷன் மோரார்லெஸ் சிஎஸ்கே போக மாட்டாங்க. இது நான் வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ்ல சொல்றேன். ஜஸ்ட் இந்த மாதிரி நடந்தா எப்படி இருக்கும்னு கேட்கறேன் உங்ககிட்ட. இல்ல நல்லா தான் இருக்கும். நானும் அதான் சொல்றேன். ஒரு பவுலிங் ஆப்ஷன் இல்லை இல்லைன்னு ஒரு ஷார்ட் அவுட் சொல்றேன். சரி, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் நான் நினைக்கிறேன். எல்லாருக்கும் தூக்கம் வந்துருச்சு, மொத்தமா எல்லாருக்கும் தூக்கம் வந்துருச்சு. ஓகே, பாய் கைஸ். உங்களோட சப்போர்ட் நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. நம்ம 100வது வீடியோ போட்டுட்டோம். பிளஸ் வந்து 150 சப்ஸ்கிரைபரை வந்து எட்டி பறிக்க போறோம். அப்புறம் வந்து உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப 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 இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு படிக்கும் போது. ஆல்மோஸ்ட் எல்லா கமெண்ட்ஸுக்கும் நாங்கள் ரிப்ளை பண்ணிட்டோம். இன்கேஸ் ஏதாவது ரிப்ளை ஆகலைன்னா அதை நாங்கள் பார்த்துட்டு அதை ரிப்ளை பண்றோம். மற்றபடி சப்ஸ்கிரைப் பண்ணோம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இந்த பெல் ஐக்கான் ஒன்று இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஷேர் யாருக்காவது பண்ணீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காவது இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. லைக், அதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. லைக் போட்டுருங்க. பாய் கைஸ். உங்களை நாளைக்கு இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். பாய்.